पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோட்ச சந்நியாச யோகம். சந்நியாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தியாகம். தியாகம்னா எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மபல தியாகம், அதுக்கப்புறம் கர்த்திருவ தியாகம், போக்திருத்துவ தியாகம். இது எல்லாத்தையும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் மோட்சம் அப்படின்றத கொடுக்கக்கூடிய சாதனமா ஆயிடுது. ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா 17வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சொல்லும் போதே கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், யஸ்ய நாஹங்கிருதோ பாவோ புத்திர் யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ச இமான் லோகான் நஹந்தி ந நிபத்யதே. இந்த ஸ்லோகத்துக்கான பாஷ்யம் பாதி பார்த்துருக்கோம். எவருக்கு பார்த்தீங்கன்னா ந அகங்கிருதோ பாவகா, எவருக்கு பார்த்தீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் இல்லையோ, பாவம் இல்லையோ, நான் செய்கிறேன் அப்படின்ற அகங்காரம் எவருக்கு இல்லையோ, எவருடைய புத்தி பார்த்தீங்கன்னா கர்த்திருவத்திலையும் போக்திருத்துவத்திலையும் சம்பந்தப்படுவதில்லையோ, புண்ணியம் பாப்பம் எதுலையுமே சம்பந்தப்படுறதில்லையோ, அந்த மாதிரியான பெர்சன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான மனிதன் ஹத்வாபி இமான் லோகான், இந்த மொத்த லோகங்களையும் கொன்றாலும் கூட அவன் பார்த்தீங்கன்னா நஹந்தி ந நிபத்யதே, அவர் கொல்வதும் இல்லை, அந்த கர்மத்தோட பார்த்தீங்கன்னா சம்பந்தப்படுவதும் பந்தப்படுவதும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உபசம்ஹார அத்தியாயமா இருக்கிறதுனால எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறத தான் ரிப்பீட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் பண்ணிக்கிட்டே வர. இது சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4வது சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, 13வது ஸ்லோகம். நம்ம காப்பி பண்ணணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா சீடையெல்லாம் சொல்ல இது பண்ணி எல்லாம் நல்லா அர்ச்சனை ஆராதனைகள்லாம் பண்ணி நம்ம விட்டுட்டு போயிடுறோம். நம்ம எப்போ கிருஷ்ணர் ஆகிறது அப்படின்னு யோசிக்க மாட்டேன்றோம். மகான்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா நினைக்கிற முடிய நம்ம எப்போ மகான் ஆகிறது? அப்போ காப்பி பண்ணணுமா? பெரியவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணணும். அவங்கள ஸ்துதி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்போ என்ன காரியம் நடக்குமா? ஒரு பெரிய தப்பான கல்ச்சர் ஆகி போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்துதி பண்ணால் எல்லாம் ஆயிடும்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஸ்துதி பண்ணாலும் ஆகாது.
பெரியவங்களை அப்படியே நம்ம காப்பி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணணும், நம்ம லைஃப்ல கொண்டு வரணும். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது 4வது சாப்டர்ல 13வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா சொல்ல ஆரம்பிக்கிறார். சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாக சகா. நான் 4 வர்ணங்களை உடைய சிருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா படைத்தேன். குணகர்மங்களை அடிப்படையாக கொண்டு, குணங்களையும் கர்மங்களையும் அடிப்படையாக கொண்டு ஆதாரமா வச்சுக்கிட்டு 4 வர்ணங்களை நான் படைத்தேன். தஸ்ய கர்த்தாரம் அபி. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர், ஸ்திதிகர்த்தா, சிருஷ்டிகர்த்தா, லயகர்த்தா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சுவாமி தான் இது எல்லாத்தையும் படைத்தார் அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தாரம் அபிமாம், நான் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாலும், இதுதான் இந்த சிருஷ்டியை நான் தான் பண்ணினாலும் கூட, வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். என்னை நீ எப்படி தெரிஞ்சுக்கணும் அர்ஜுனா? அகர்த்தா என்று என்னை அறிந்து கொள்வாயாக. அப்ப என்ன சுவாமி சொல்றீங்க? நீங்க தான் படைச்சேன்னு வேற சொல்றீங்க. ஆமா, நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன். எந்த திருஷ்டியில? உலகியல் பார்வையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, அஜ்ஞானத்தோட பார்வையிலிருந்து பார்த்தோம்னா சுவாமி தான் எல்லாத்தையும் படைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வாஸ்தவத்துல சுவாமி எதையுமே படைக்கவில்லை, அகர்த்தா. சுவாமி எப்படி இருக்கார்? அகர்த்தாவா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கார்? அவரோட சொரூபம் என்ன? அவ்யயம். அப்படிப்பட்ட மாறாத, தன்னிலையிலிருந்து மாறாம நாசமாகாத சுரூபமா இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் பண்றார். அப்ப 2 டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு கிடைக்குது. ஒன்னு உலகியலா இருந்து கிரியேட்டரா இருக்கார். வாஸ்தவத்துல அவரோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யயம், அவ்யக்தம், அஜம், பிறப்பில்லாதவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கவே இல்லை, அவ்யயம், நாசமே இல்லாதவர். ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். அநேக சிருஷ்டிகள் வந்து போயிட்டே இருக்கு, அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா 14வது ஸ்லோகத்துல சொல்றார், நமாம் கர்மாணி லிப்பந்தி. என்னை எந்த ஒரு கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துவதில்லை. எதுவுமே என்னை வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துவதில்லை, சம்பந்தப்படுவதில்லை. நமே கர்ம பலைய ஸ்பிருகா. எனக்கு எந்த ஒரு கர்ம பலன்கள் மேலும் ஆசையும் இல்லை. எவ்வளவு பெரிய கர்மா பண்ற, கிரியேஷன், எவ்வளவு பெரிய கிரியேஷன். இதுல இருந்து அவருக்கு ஒரு துளி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதை அடைந்து இந்த லாபத்தை அடைவேன் அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஆப்த காமஸ்ய காஸ்பிருகா அப்படின்னு மாண்டூக்கிய காரிக்கால் சொல்லுது. பூரண காமர், ஆப்த காமர் பகவான். இந்த கிரியேஷன் பண்றதுனால அவருக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. அதனால அவர் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு எந்த ஒரு கர்ம பலன்களிலும் ஸ்பிருகான ஆசை இல்லவே இல்லை. இதிமாம் யோபிஜானாதி. இந்த விதமா பகவானை எவன் அறிகின்றானோ. அப்ப பகவான் அறியும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் டிராமா போயிட்டு இருக்கு. யாரோட சொப்பனம்? சுவாமியோட சொப்பனம் வெளியில இருக்கிறது. நம்ம எப்படி ராத்திரியில சொப்பனம் பார்க்கிறோமோ அதே மாதிரி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியில இருக்கிற ஜாகிரதத்தை எல்லாத்தையும் சுவாமியோட சொப்பனம். யாரு பண்ணுனா அப்படின்னா அவரும் பண்ணல. அப்ப யார் பண்ணுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. இது எல்லாம் மாயாவோட காரியம். இது எல்லாம் சுவாமிக்கு மேல இருக்கிற மாயா, திரிகுணாத்மிகா மாயா வந்து ஒரு மாயாஜாலத்தை காட்டுது. வாஸ்தவம் இல்ல, மாயாவி மட்டும்தான் சத்தியம். மாயாவிக்கு அந்நியமா இருக்கிற மாயா அபின்ன சக்தியா இருக்கிறது. அதுதான் இந்த எல்லாத்தையும் நமக்கு ஒரு பெரிய பிலிம் காட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. அனந்த காலத்துல இருந்து, அனாதி காலத்துல இருந்து அனந்த காலம் வரைக்கும் போயிட்டே இருக்கு ஒரு பிலிம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா அறிந்து கொள்கின்றானோ. எப்படி அறிகின்றான்? பகவானை காப்பி பண்ணணும். சுவாமியும் வந்து பாத்தீங்கன்னா எதையும் செய்யவில்லை, செய்கின்றார், ஆனா எதையும் செய்யல. அதே மாதிரி நானும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு காரியம் பண்ற மாதிரி தெரியுது, நானும் பண்ணவில்லை. இதான் வந்து காப்பி, கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம. நான் பண்ணவில்லை. அப்ப யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா பண்ணுது. ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததை 5:14 சொல்லும்போது சொல்றார், ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன்ல சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை படைக்கவே இல்லை, நம்ம தான் தூக்கி மேல வச்சுக்கிட்டோம். அந்த டியூயர்ஷிப்பை வந்து சுவாமி படைக்கல, ஏன்னா அவரே கர்த்தா இல்லையே, அவர்கிட்டயே கர்த்திருவம் இல்லை. ந கர்மாணி, அவர் கர்மங்களையும் படைக்கவில்லை. கர்மபல சஞ்யோகம், கர்மபலத்தை கொடுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ அதையும் பண்றது இல்லை. அப்ப யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட ஸ்வபாவம் சொல்லக்கூடிய மாயாதான் இது எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு
நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த விதமா தான் நினைக்கணும். ஏவம் இதிமாம் யோபி ஜானாதி, எவன் இந்த விதமா என்னை அறிகின்றானோ, என்னையும் அறிகிறான், அந்த பரமாத்மா தான் எனக்குள்ளாரையும் நானா இருக்கார், அப்ப நான் எதையும் பண்ணவில்லை அப்படின்னு எவன் நினைக்கிறானோ, எல்லாம் டிராமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறானோ, அவன் கர்மபிகி ந பத்தியத்தை ந சபத்தியத்தை, அவன் பார்த்தீங்கன்னா கர்மங்களால் பந்தப்படுவதில்லை. இதே மாதிரி யார் பண்ணுனா சுவாமி அப்படின்னா ஆச்சாரியார் சொல்ற கிருஷ்ண பரமாத்மா 15வது ஸ்லோகத்துல 4, 13, 14, 15 3 ஸ்லோகங்கள் எடுத்துங்க. ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானே பாத்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்கார் அப்படின்னா, இப்ப நீங்களோ நானோ என்ன பண்ணணும், முமுக்ஷுன்ற கேட்டகரியில இருக்கோம். ஏவம் ஞாத்வா இந்த விதமா அறிந்து, முமுக்ஷுக்களா இருக்கவங்க யாரு, பூர்வைஹி பூர்வதரம் முன்னாடி இருந்தவங்க, கிருதம் கர்ம பூர்வைரபி முன்னாடி இருந்த முமுக்ஷுபிகி முன்னாடி இருந்த முமுக்ஷுக்களால், யாரெல்லாம் ரிஷிமார்களா இருந்தாங்களோ இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னு நம்மள மாதிரி உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா பாடம் கேட்டாங்களோ பகவத்கீதை, அவங்க குருநாதர் சொல்லி கொடுத்திருப்பார், இந்த விதமா தான் கர்மத்தை பண்ணணும், அகங்காரத்தை விட்டுட்டு நான் பண்ணல இது மாயாவோட காரியம் அப்படின்னு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருப்பார். இது மாதிரி தான் முமுக்ஷுக்களால் பார்த்தீங்கன்னா முன்பு கர்மம் செய்யப்பட்டது, அட்டாச்மெண்ட் இல்லாம, கர்மப்பல ஆசை இல்லாம வசிஷ்டர், வியாசர், இது மாதிரி பல மகரிஷிகள், எத்தனை எண்ணிக்கையே இல்லை, கோடாடு கோடிய ரிஷிகள் பார்த்தீங்கன்னா போயாச்சு. எல்லாரும் இது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, முமுக்ஷுக்கள்னு சொல்றாரு இங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஏ அர்ஜுனா நீ என்ன பண்ண, குரு கர்மைவ கர்மையேவ குரு தஸ்மாத், ஆகையினால் நீயும் என்ன பண்ண அப்படின்னா உன்னுடைய டியூட்டியை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பண்ண மாதிரியே. அவருக்கு ஏதாவது புண்ணியம் வருமா பாப்பம் வருமா, மகா பாப்பின்னு யாரும் எடுக்கலாம். இந்த மொத்த மகாபாரத யுத்தத்திலையும் கோடிக்கணக்கான ஜனங்களையும் யுத்த வீரர்களையும் கொன்னு கூச்சது யாரு, மூலதாரி சூத்திரதாரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் தான். ஆனா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு போய் சேருமா இது எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு துளி கூட சுவாமியை ஒட்டவே ஒட்டாது. ஏன், அவர் தான் கர்த்தாவே இல்லையே. வெளியில இருந்து பாக்குறதுக்கு அவர் தான் எல்லாத்தையும் பண்ணினார். ஆனா பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல அவர் எந்த பாவத்துல இருந்து பண்ணார், நாகங்கிருத்தோ பாவக. இப்ப நம்ம 17வது ஸ்லோகத்துல பார்த்துட்டு இருக்கிற பாவத்துல இருந்து தான் கிருஷ்ணர் இந்த கிரியேஷனையே பண்றார், அனந்த கோடி கிரியேஷனை பண்றார், எல்லாத்தையும் ஸ்திதி பண்றார், எல்லாத்தையும் லயமும் பண்ணிக்கிறார். அப்ப அவருக்கு புண்ணியம் வருமா பாப்பம் வருமா அப்படின்னா புண்ணியமும் வராது பாப்பமும் வராது. ஆகையினால் எப்படி கிருஷ்ணர் பண்ணாரோ, எப்படி பார்த்தீங்கன்னா முமுக்ஷுக்கள் முன்னாடி இருந்தவங்க பண்ணாங்களோ, அதே மாதிரி நீயும் பார்த்தீங்கன்னா கர்மத்தை பண்ணு. பூர்வைகி பூர்வதரம் கிருதம், முன்னாடி இருந்தவங்க செஞ்ச கர்மத்தை பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து எப்படி முமுக்ஷுக்கள் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே கர்மத்தை நீ பார்த்தீங்கன்னா நீ செய்வாயாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்துல சொல்ற. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும், என்னது பகவான் பண்ணதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி நம்ம இதுல கொண்டு வரணும். நான் செய்யவில்லை எல்லாம் மாயா செய்து அப்படின்னு கொண்டு வரணும். இந்த விதமா இருந்தோம் அப்படின்னா அப்படியே எவனுக்கு பார்த்தீங்கன்னா அகங்கார பாவம் இல்லையோ, எவனுடைய புத்தி பார்த்தீங்கன்னா கர்ம பலன்லையும் கர்த்திருவத்திலையும் பற்றுதல் இல்லையோ, அவன் பார்த்தீங்கன்னா கர்மங்களால் பந்தப்படுவதில்லை. இது சொல்லியாச்சு. பாஷ்யத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 36வது பேஜ் பார்த்துட்டு இருக்கோம். பாஷ்யத்துல என்ன பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ஹத்வாபி ந ஹந்தி அப்படின்னு வாக்கியத்துக்கான விசாரம் போயிட்டு இருக்கு. அவன் 1000 பேத்தை கொன்னாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொன்று குவித்தாலும் அவன் கொல்வதில்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட். ஆச்சரியர் என்னது தப்பா சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா, 1000 பேத்தும் கொன்னாலும் அவன் கொல்வதில்லை அப்படின்னா கான்ட்ரடிக்ட் ஆகுது இல்ல. ஒன்னு அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு, அவன் கொன்றாலும் கூட அவன் கொல்வதில்லை. அப்ப அவன் கொன்றாலும் கூட கொல்வதில்லைன்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் தெளிவா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 2 டைமென்ஷன் இருக்கு. உலகத்தோட பார்வையில இருந்து பார்த்தீங்கன்னா லௌகிக்க திருஷ்டி, அதுக்கப்புறம் பாரமார்த்திக திருஷ்டின்னு ரெண்டு விதமான பார்வை. லௌகிக்க திருஷ்டினா என்ன அர்த்தம், இங்க இருந்து நான் சூரியனை பார்க்கிறேன், மேகம் மறைச்சிருது, நான் உடனே சொல்றேன் மேகம் சூரியனை மேகம் மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்றேன். எதோட திருஷ்டி, இங்க கீழே இருந்து நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் சூரியன் இந்த மேகத்துக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா
என்ன இருக்கும்? ஒரு டைமுக்கு கொஞ்சம் ஹைட்டுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா மேகமே இல்லை, சூரியனை மறைக்கவே இல்லை, சூரியனை எதுவுமே மறைக்கல, சூரியனோட நிலையில இருந்து அதுக்கு மறைப்பே இல்லை, நித்திய பிரகாசம். ஆனா கீழே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மறைக்கப்படுகின்றார். இதே மாதிரி அஜ்ஞான திசையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்றோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்குறவங்க பார்ப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்ணலை அப்படின்னு பாவத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான திருஷ்டி. உலகியல் பார்வையில் இவன் 1000 பேத்தை கொன்றாலும் கூட பாரமார்த்திக திருஷ்டிகள் அவனுடைய எண்ணத்துல இருந்து பார்க்கும்போது அவன் யாரையும் கொல்லவில்லை. ஏன்? அகங்காரம் இல்லாம. அப்ப யார் பண்றா? இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா பண்ணிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம், சொப்பன மாதிரி அப்படின்னு அவன் எதோடையும் சம்பந்தப்படுவதில்லை. சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கொண்டு வந்தார் லாஸ்டா. விக்ரியாவதோஹி அந்யைஹி சம்ஹனனம் சம்பவதி சங்கத்யாவா கர்த்திருவம் சியாத். நேற்று லாஸ்ட் முடிக்கும் போது இங்கே தான் முடிச்சிருக்கோம். அதாவது ஒரு கிரியா நடக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கிரியா பண்ணணும்னா எனக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வேணுமா? எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்காத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு வேணும், அசம்பிள் வேணும். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சனாக செய்ய முடியாது. நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க, நான் இப்போ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கண்ணை மூடுறோம், கண்ணை திறக்கிறோம். நம்ம காலையில் எந்திரிச்சோட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறோமே, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னு. ஐயோயோ, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூனிவர்ஸை நமக்காக காரியம் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த தலைக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆயில் லீக்கேஜ் ஆகுது இந்த தலையிலேருந்து. அந்த முடியில வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்காலில் வந்து முடியோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன 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 கிருமிகள் வந்து ஒரு பெரிய யூனிவர்ஸே இருக்குது, நமக்கு தெரியவே இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டாக வந்து அந்த அந்த லிக்விட் எல்லாத்தையும் அதை கிளீன் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாம் செத்து போன செல்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உள்ளுக்குள்ள நிறைய பாக்டீரியாஸும் நிறைய சின்ன 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 செல்ஸ் நிறைய காரியம் பண்ணிட்டு இருக்கு, செத்து போகிறது எல்லாத்தையும் அது சாப்பிட்டுட்டு இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஃபோட்டோ காட்டுறேன், அந்த மைக்ரோஸ்கோப்பில் 8 கால் பூச்சி 10 கால் பூச்சிலாம் இருக்குது. இந்த சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டைனோசரஸ் மாதிரி வந்து இது பெருசாக ஜீவராசிகள் பெருசாக காட்டுறோம். ஐயோயோ, நம்ம உடம்புல அவ்வளோ ஜீவராசி இருக்கு, நமக்கு தெரியவே தெரியல. நம்ம நம்ம பண்ணவே இல்லை. நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபேக்டரி நடந்துட்டு இருக்கு இந்த பாடிக்குள்ளார. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. டைஜஸ்ட் பண்றதுக்கெல்லாம் பின்னாடி ஏகப்பட்ட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்டரி போயிட்டு இருக்கு. யூனிவர்ஸே சொல்லலாம், நம்ம பாடி ஒரு யூனிவர்ஸ். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி வரணும் நமக்கு. அப்போ ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன காரியம் பண்றது அப்படின்னா பாருங்க, இந்த நான் வச்சிருக்க பென்கியூன்ற இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க உற்பத்தி பண்ணானே தெரியல. இந்த பென்கியூன்ற மானிட்டருக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்கான், எந்த ஃபேக்டரி எங்க இருக்குன்னே தெரியல, பென்கியூ எங்க இருக்குன்னே தெரியல. இதை வாங்கி கொடுத்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துபாய் இந்த மஸ்கட்டில் இருக்கார். வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். அவர் நான் என்ன பண்ண போறேன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. சாமி கிளாஸ் பண்ணணுன்றதுக்கு வாங்கி கொடுத்தாரு. எங்கேருந்து வாங்கினார் தெரியல. இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒன்று, சுவாமி இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, எங்கே யார் உற்பத்தி பண்ணான்னு தெரில. இந்த கண்ணாடியை போட்டு நான் படிக்கிறேன், இந்த கண்ணாடி யார் உற்பத்தி பண்ணான்னு தெரியல. எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் டேப்லெட் நான் சாப்பிட்ருக்கேன். சுகர் டேப்லெட் இருக்கிறதுனால நல்லா பிரிஸ்காக நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டேப்லெட்லாம் எங்கே இருந்ததாச்சுன்னு தெரியல, இவ்வளோ சக்தியோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் மில்லெட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த மில்லெட்டெல்லாம் யார் விவசாயி என்ன பண்ணான்னு தெரியல. அப்போ நான் போட்டிருக்க துணி யாரு நெஞ்சான்னு தெரியல. எத்தனை பேருக்கு இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் எங்கேருந்து வந்துச்சு, வீவிங் எங்கே பண்ணாங்க, இது வந்து இந்த நூலை யார் இது பண்ணா, எதுவுமே தெரியல எனக்கு. அப்போ ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு இந்த தேகத்தில் நடக்கிற காரியத்துக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அசம்பிள் இருக்கு, கூட்டுன்னு பேர், அதுக்கு பேரு சங்காத்தம் அப்படின்னு பேர். நாம் பேசணும் அப்படின்னா கூட என்ன இருக்கணும், வாக்கு மட்டும் இருந்தா பார்த்தாது, பின்னாடி மனசு வேணும், பின்னாடி புத்தி இருக்கணும், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு காரியம் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரியம் ஒன்று நடக்குதுனாவே, ஒரு காரியம் நடக்கணும்னாவே என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அசம்பிள் ஆகணும். ஆயிடுச்சா? சரி, இந்த அசம்பிள் ஆகிறதுக்கு பின்னாடி யார் இருக்கணும்னா ஆத்மானு நான் வந்து அதோட கூட்டோட நான் சேர்ந்திருக்கேனா சுவாமி அப்படின்னா, இந்த நான் அப்படின்ற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவிக்ரியா அப்படின்னு பேர். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அவிக்ரியாவதா, அதாவது கிரியா இல்லாதது, கிரியை இல்லாதது நான்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்ம் எனக்கு.
இந்த நானு கூட மற்றதெல்லாம் சேருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர முடியாது. தன்னையும் என்னையும் போல ஒன்னோட ஒண்ணு கலக்கவே முடியாது. இருட்டும் வெளிச்சமும் போல கலக்கவே முடியாது. திரஷ்டா திரஷ்டா, திருஷ்யம் திருஷ்யம் தான். அப்ப நான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன், இந்த தேகாதிகளுக்கு பக்கத்துல நான் இருக்கேன். இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லாம் சேர்ந்து காரியம் பண்ணுது. இப்ப காரியம் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்தாதான் காரியம் நடக்கும். இந்த காரியத்துக்கு பக்கத்துல இருக்கிற நான் சேர்ந்து பண்றேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இவைகளோடு சேருவதில்லை. மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். நான்றது வெறும் பார்வை மாத்திரம்தான். ஆச்சாரியார் சொல்றாரு, விக்ரியாவதோகி அன்யைகி சங்கனனம் சம்பவதி. ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட். எதனிடத்துல பாத்தீங்கன்னா கிரியா இருக்கோ, எதனிடத்துல கிரியா இருக்கோ அந்த கிரியா விக்ரியான்னு பேரு. அந்த விசேஷமான ஒரு கிரியை உடையதுதான் என்ன பண்ணும், விகாரம் உடையது, ஒரு காரியத்தை பண்ணக்கூடியது. அதுதான் இன்னொரு காரியத்தை உடையதோட சேர்ந்து என்ன பண்ணும், அசம்பிள் ஆகி ஒரு காரியத்தை பண்ண முடியும். மனசு கிரியா உடையது, விக்ரியா. புத்தி விக்ரியா, இந்திரியங்கள் விக்ரியா. அப்ப தேகம் விக்ரியா. இது எல்லாம் மாயாவோட காரியம், திரிகுணாத்மகம். இது எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பரிணாமத்தை உடையது, விகாரத்தை உடையது, சதா காலமும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப இது எல்லாம் ஒண்ணு கூடி எல்லாம் காரியம் பண்ணும். ஆனா பாத்தீங்க, அப்ப சங்கனனம்னா இது எல்லாம் கூடுதல் எப்ப முடியும் அப்படின்னா ஒண்ணு கிரியாய் உடையது, கிரியை உடையதோடு தான் சேரும். அப்போ சங்கத்தியவா கர்த்திருவம் சியாத். ஒண்ணு கூடுனாதான் ஒரு கர்த்திருவம் உண்டாகும், ஒரு கிரியா உண்டாகும். அப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த எல்லாத்தோட சேர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நது அவிக்கிரியஸ்ய ஆத்மனக. இன்னைக்கு பாட்டம் வந்துருங்க கீழே 36வது பேஜ்ல கீழே. நது அவிக்கிரியஸ்ய ஆத்மனக. ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிக்கிரியா. அவிக்கிரியான என்ன அர்த்தம், நம்ம இல்லைங்க, பண்ணலைங்க. நான் பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு கண்ணா இருக்கேன், காதுக்கு காதா இருக்கேன், மனசுக்கு மனசா இருக்கேன், புத்திக்கு புத்தியா இருக்கேன். இது எல்லாம் பாத்தீங்கன்னா காரியம் பண்ணுது. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நான் இருக்கேன். நான் பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் பண்ணல. கண்ணு பார்க்குது, அதை நான் பார்க்கிறேன். காது கேட்குது, அதை நான் கேட்கிறேன். அறிகிறேன், எல்லாத்தையும் அறிகிறேன். கண்ணு பார்க்கிறதை நான் அறிகின்றேன், காது கேட்பதை நான் அறிகின்றேன், மனசு சிந்திப்பதை நான் அறிகின்றேன், இந்த வாக்கு பேசிக்கிட்டு இருக்கிறத நான் அறிகின்றேன், புத்தி சிந்திக்கிறதையும் நான் அறிகின்றேன். அப்ப நான் யார் அப்படின்னா என்னோட வேலையே அறிதல் மட்டும்தான். இந்த அறிவுன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ரூம்ல இருக்கிற பிரகாசம் மாதிரி. இந்த பிரகாசம் எப்படி பாத்தீங்கன்னா இங்க ரூம்ல இருக்கிற எல்லா காரியங்கள்லையும் பிரகாசப்படுத்துதோ அதே மாதிரி நான் பிரகாச சுரூபம், விகாரம் இல்லை, விக்ரியா இல்லை, எந்த ஒரு கிரியையும் இல்லாதவன் இந்த ஆத்மா. அப்படிப்பட்ட ஆத்மாக்கு கேனச்சித்து சங்கனனம் அஸ்தி, நது கேனச்சித் சங்கனனம் அஸ்தி. அது எதனோடும் பாத்தீங்கன்னா சங்கனனம்னா அசம்பிள் ஆக முடியாது, கூட முடியாது. நம்ம சாங்கியத்திலேயே ஒண்ணு பார்த்திருக்கோம், சங்காத பரார்த்தத்துவாத்துன்னு ஒரு நியமம் பார்த்திருக்கோம். காரிக்கா 17 அப்படின்னு ஒரு காரிக்கா இருக்கு, சாங்கிய காரிக்கால 17வது காரிக்கா. சங்காத பரார்த்தத்துவாத் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இன்னோவா கார்ல பாத்தீங்க அப்படின்னா 84,000 ஸ்பேர் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. 84,000 ஸ்பேர் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஐட்டமா தனித்தனியா பண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் ஃபேக்டரியில என்ன பண்ணுவாங்க, அசம்பிள் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கீர் பாக்ஸ் ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான் கோயம்புத்தூர்ல. ஒருத்தன் பாத்தீங்கன்னா பிரேக்குக்கானது ஒரு இடத்துல லூத்தியானால பண்ணிட்டு இருப்பான் பிரேக்கு. கோயம்புத்தூர்ல இந்த கியர் பாக்ஸ் பண்ணுவான். இது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், ஒவ்வொரு இடத்துல பண்ணப்படும். இன்ஜின்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் பல பார்ட்டா ஒவ்வொரு ஏரியால இருந்து பண்ணுவாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் ஒரு இன்ஜினை பாத்தீங்கன்னா அங்க அசம்பிள் நடக்கும், கியர் பாக்ஸ் அசம்பிள் ஒரு இடத்துல நடக்கும். இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ற மெயின் ஃபேக்டரியில எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 84,000 ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்து ஒரு இன்னோவா கார். இன்னோவா கார் யாருக்காக சுவாமி அப்படின்னா இன்னோவா கார் இன்னோவாக்காக இல்லை. அப்ப அதுல டிராவல் பண்ணக்கூடிய எஜமானன் வேற ஒருத்தன். அப்ப வேற ஒருத்தனோட பிரயோஜனத்துக்காக தான் இந்த எல்லா அசம்பிள் ஆகுது. சாம்பார்ல நிறைய ஐட்டம் போடுறோம், ஆனா சாம்பார் சாம்பாருக்காக இல்லை,
சாம்பாரோட பிரயோஜனம் அதை சாப்பிட்ற எனக்காக. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் கூட்டா இருக்கோ அந்த கூட்டுல எல்லாம் ஒரு கிரியா இருக்கும். கிரியா இருந்தா தான் நம்ம கூட்டி வைக்க முடியும். இப்ப நானை கூட்டி வைக்க முடியுமா அப்படின்னா நானை வந்து பாத்தீங்கன்னா எதோடையும் கூட்ட முடியாது. நான் வெறும் பார்ப்பவன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கேனச்சித்து சங்கனனம் நது அஸ்தி. இந்த அவிக்கிரியாவா இருக்கிற ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதனோடும் வந்து பாத்தீங்கன்னா கூடி இருத்தல் அசம்பிள் ஆகிறது பொருந்தாது. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியார் சொல்றார் இது ந சம்பூய கர்த்திருவம் உபபத்தியதே. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதோட எல்லாத்தோட சேர்ந்து சேர்ந்து நான் கர்த்தா அப்படின்ற கர்த்திருவம் என்ன பண்ண முடியாது, சம்பவிக்கவே முடியாது, பொருந்தவே பொருந்தாது. ந உபபத்தியதே. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் காரியம் பண்ணுது. நான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்க்கிறவன். இதோட ஒட்டுனா காரியம் பண்ண முடியும். நான் ஒட்டுவதில்லை. ஏன் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கேன், தண்ணி மாதிரி இருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டா இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கவே முடியாது. விபாகம் பண்ணி பார்க்கணும். நம்ம வாஸ்தவத்துல என்னுடைய சுரூபம் இந்த தேகாதிகளோட சேரவே சேராது. சேர்ந்தா கர்த்திருவம் சம்பவிக்கும், சேரவே சேராது. அத்தக ஆகையினால் கேவலத்துவம் ஆத்மனக சுவாபாவிக்கம் இது கேவல சப்தக அனுவாத மாத்திரம். 16வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் து யகன்னு இருந்துச்சு. கேவலம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 அர்த்தத்துல யூஸ் பண்ணுது. தனிச்சன்னு அர்த்தம், இன்னொன்னு சுத்தம்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கேவலம் ஆத்மானம் அப்படின்ற அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆத்மாவே பூர்வபக்ஷி கேட்கிறான். வெறும் அந்த இடத்த இங்க இந்த வெறுமனையா சாதாரண கேவலம்ன்றதுக்கு அர்த்தம் தனிச்சது, கைவல்ய அவஸ்தா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, தனிச்சதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமானது அப்படின்னு அர்த்தம். 16வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா இந்த ஆத்மா தனிச்ச இந்த ஆத்மாவே மற்ற எல்லாத்தோடையும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் பண்ணுதுன்னு எவன் பார்க்கிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா துர்மதி அப்படின்னு அங்க சொல்லி இருந்துச்சு. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஆத்மாவை சுத்தமான இந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த தேகாதிகளோட சேர்ந்து நான் பண்றேன்னு நம்ம பண்றோமே, நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம புத்தி என்ன புத்தி, துர்மதின்னு பேர். ஏன் அப்படின்னா நமக்கு விவேகம் இல்லை. நம்ம நான் அப்படின்ற ஆத்ம தத்துவம் இந்த தேகாதிகளோட சேரவே சேராது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆத்மாவே இதையோட சேர்ந்து கர்மம் பண்ணுதுன்னு பார்த்தா துர்மதி. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான தனிச்ச ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட சுபாவத்தை சொல்றது கேவல சப்தம். கேவலம்ன்றது ஆத்மா சுத்தமானது அப்படின்றத சொல்லக்கூடியது. அதனால வெறும் அனுவாத மாத்திரம். வேற வேற ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆச்சாரியர் என்ன பண்றாரு, கேவல சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வெறும் அனுவாதமா ரிப்பீட் பண்றார் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் சொல்றாரு அவிக்கிரியாவத்வம் ச ஆத்மனக அவிக்கிரியாத்வம் ச ஆத்மனக ஸ்ருதி ஸ்மிருதி நியாய பிரசித்தம். இந்த ஆத்மாவை பத்தி ஸ்ருதி ஸ்மிருதி நியாயம்னு சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரம் இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துலயும் என்ன சொல்லுதுன்னா ஆத்மாவோட லட்சணம் சொல்லும் போது அவிக்கிரியத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவிக்கிரியம்னு என்ன அர்த்தம், விக்கிரியத்துவம்னா கர்மங்களோடு சேர்ந்தது, கிரியாவோடு இருக்கிறது. அவிக்கிரியத்துவம் அப்படின்னா கிரியையில்லாத தன்மை. இந்த பிரகாசத்துக்கு ஏதாவது கிரியை சொல்ல முடியுமா? பிரகாசம் என்ன பண்ணுது, பிரகாசம் படிக்குதுன்னு சொல்லலாமா? என் ரூம்ல இருக்கிற பிரகாசம், லைட்டோட பிரகாசம் என்ன பண்ணுது, அது படிக்குது, அது செய்யுது, அது தூங்குது, அது ஜபம் பண்ணுது, அது தியானம் பண்ணுது, அது பாராயணம் பண்ணுது, அது பாடம் படிச்சு கொடுக்குது சொல்லாமா? அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பிரகாசம் பிரகாசிக்கிற மட்டும்தான் பண்ணுது. அது கூட பிரகாசிக்கிறது அப்படின்றது கூட தப்பு. அதோட லைட்டோட சுபாவம் என்னது, பிரகாசம், இவ்வளவுதான். பிரகாசிக்கிறதுன்னு சொல்லிட்டீங்கன்னாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்த்திருவத்தை நம்ம என்ன பண்றோம், ஏத்தி வைக்கிற மாதிரி ஆயிடுது. லைட்டு அப்படின்னா பிரகாசம், சூரியன் அப்படின்னா பிரகாசம். ஆனா நம்ம என்ன பண்றோம், சூரியனுக்கு மேல சூரியன் பிரகாசிக்கின்றான்னு சொல்றோம். அப்ப சூரியன் பிரகாசிக்கிற காரியத்தெல்லாம் பண்ணல. ஆனா நம்ம என்ன பண்றோம், லௌகிகமா பேசும்போது நம்ம அதை யூஸ் பண்றோம். சூரியன் நல்லா பிரகாசிக்கின்றான் இந்த உலகத்தை,
சூரியன்லாம் பிரகாசிக்கலைங்க. அந்த மாதிரி காரியத்தை அவன் பண்றதே இல்லை. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சுவாமி, நான் பாடம் படிக்கிறேன், பாடம் படிச்சு கொடுக்குறேன். அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சு கொடுப்பார். பாடம் படிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவார், வேற காரியம் பண்ணுவார், வேற ஏதாவது காரியம் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் திரும்ப கிளாஸ் டைம் வந்தோன்னா திரும்ப பாடம் படிச்சு கொடுப்பேன், திரும்ப இங்க போவேன் அங்க போவேன் வேற. அப்ப காரியம் பண்ணா படிச்சு கொடுக்குற காரியம் பண்ணாம நான் வேற காரியம் பண்ணுவேன். இப்ப சூரியன் பிரகாசிக்கிறான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சூரியன் பிரகாசிக்கின்றான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கேட்பேன், அப்ப சூரியனுக்கு வேற ஏதாவது ஜாப் இருக்கா? பிரகாசிக்கிறதுக்கு அந்நியமா வேற ஏதாவது காரியம் பண்றானா? இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனோட காரியம் பிரகாசிக்கிறது இல்லை. அப்ப அது என்னது? சுபாவம் அப்படின்னு பேர். சூரியனோட சுபாவம் பிரகாசம். அப்ப பிரகாசிக்கின்றான் அப்படின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அதே மாதிரி அப்படியே நம்ம இடத்துல அப்ளை பண்ணுங்க. என்னுடைய சுபாவம் அறிகின்றான் அப்படின்றது கூட இல்லை. நான் அறிகின்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அறிகின்றேன்னு கூட வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து ஒரு ரிலேட்டடான சப்தம் தான். அப்ப என்னுடைய சுபாவம் என்ன அப்படின்னா பிரகாசம், சைத்தன்யம். இந்த சைத்தன்யமா நான் இருக்கேன். இந்த சைத்தன்யத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணுது. இந்த காரியம் எல்லாம் எதனால பண்ணுது? என்னுடைய சன்னிதானத்துல. இப்ப நம்ம சூரியன் வேக்கப்பாயிரலாம், வேக்கப்பானோன்னு நம்ம பாட்டுக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கோம். காலைல சூரியன் அஸ்தமிக்க உள்ள அவன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே அவனுடைய ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருது. ஒரு 3-4 மணிக்கெல்லாம் மெதுவா எந்திரிச்சு நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட காரியங்களை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன் ராத்திரியில பண்ணல? 1 மணிக்கு ஏன் பண்ணல? சூரியன் வரல, சூரியனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட இருப்புல அது அதோட காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுது. சூரியன் மறைஞ்சு போகும்போது எல்லா காரியங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டுறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பண்றானா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் பண்ணல, சூரியனோட சந்நிதியில மற்ற எல்லாம் காரியம் பண்ணுது. அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற என்னுடைய சந்நிதியில நான் யாரு? அவிக்கிரியாவத்வம். எனக்கு எப்படிப்பட்டது தன்மை அப்படின்னா அவிக்கிரியத்துவம், விகாரம் இல்லாத தன்மை, செயலற்ற தன்மை தான் என்னிடத்துல இருக்கு. செயலற்ற தன்மைன்னு என்ன அர்த்தம்? வெறும் பிரகாசம். பிரகாசத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த செயலும் பிரகாசத்துல இல்லை, எந்த காரியமும் பிரகாசத்துல இல்லை. இப்படிதான் சாஸ்திரங்கள் எல்லாம், ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியாயங்கள் எல்லாம் சொல்லுகின்றது. அப்ப நான் யாரு? திரும்ப திரும்ப மண்டையில குட்டிக்கிட்டே இருக்கேன். நான் பார்க்கிறவன், சைத்தன்யம், பார்வை. நான் பார்க்கிறவன்றது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டடா சொல்றது. வாஸ்தவத்துல நான் யாரு அப்படின்னு கேட்டா பார்வை, வெறும் பார்வை. திரஷ்டா திருஷி மாத்திரக. திரஷ்டா யாரு? திருஷி, சைத்தன்ய மாத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா, வெறும் சைத்தன்யம் அப்படின்னா பிரசித்தம். இது எங்க சுவாமி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கீதாலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2:25 ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா. அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் நான் அனுசோச்சித்தும் அர்ஹசி. கிருஷ்ணனோட வாக்கியம்லாம் ஐயோ அற்புதமான வாக்கியம். அவ்யக்தோயம், இந்த ஆத்மா வெளிப்பட்டதா சுவாமி அப்படின்னா இந்த ஆத்மா வெளிப்படாதது. நானே யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்தேன். தனமாமி இருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரா இருக்காங்க. சுவாமிநாதன்ஜி இருக்காரு, பிரசாத் இருக்காரு, சங்கர்ஜி இருக்காங்க, அப்புறம் மாமா இருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரையா, பார்வதி அம்மா இருக்காங்க, கவிதா அம்மா இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். கண்ணன்ஜி இருக்காரு அப்படின்லாம். அப்போ எல்லாத்தையும் பார்த்தது நான் யாரை பார்த்தேன் அப்படின்னா ஆத்மாவை பார்க்கல. நான் நீங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்சானந்த சுவாமி பாடம் எடுக்கிறாருன்னு என்ன பார்க்குறீங்க, என்ன பார்க்கல நீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்பட்டது தான் இந்த தேகாதிகள். இந்த தேகாதிகள் வெளிப்பட்டது. ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது? வெளிப்படாதது, அவ்யக்தகான்னு பேரு. அவ்யக்தம். இந்த ஆத்மா வந்து அவ்யக்தமானது. அவ்யக்தம் என்னது? வெளிப்படாதது, மேனிஃபெஸ்டேஷன் ஆகல. நான் வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவம். நான் இருக்கேனா? ஆமா நான் இருக்கேன். இந்த தேகாதி மாதிரி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இந்த நான் அவ்யக்தம் முதல் ஸ்டெப் வச்சுக்கணும். நான் வெளிப்படாதவன். நான் பார்க்கறதெல்லாம் தேகங்களை தான் பார்க்கிறேன் ஒழிய யாரையும் நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே இல்லை. நான் கீதாவை பார்க்கல, கவிதாவை பார்க்கல, கண்ணன்ஜியை பார்க்கல, பிரசாத்ஜியை பார்க்கல, யாரையும் நான் பார்க்கல. யாரை பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தேகத்தை தான் பார்க்கிறேன். தேகம்
வியக்தமா இருக்கிறது. அப்ப அவ்வியக்தம் ஆத்மா, அவ்வியக்தம் வெளிப்படாதது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது அயம் அச்சிந்தியோ, அச்சிந்தியக அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டாவது அர்த்தம், இந்த ஆத்மாவை சிந்திக்க முடியுமா? அப்படின்னா நான் எல்லாத்தையும் சிந்திப்பேன், என்னுடைய அனுகிரகத்தினால மனசு எல்லாத்தையும் சிந்திக்கும். யாரோட அனுகிரகத்துல? என்னோட சந்நிதியில மனசு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் சிந்திக்கும். ஆனா இந்த மனசால என்னை சிந்திக்க முடியாது. என்ன சிந்திக்க முடியுமானா இந்த ஆத்மாவை சிந்திக்க முடியாது. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது மனசுல இருந்து தானே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நேத்தி காரியம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வியக்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எதெல்லாம் வியக்தமா வெளிப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு நெகேட் பண்றேன். அச்சிந்தியம்ன்ற ஆத்ம லட்சணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சிந்தனைக்கு எட்டாதது, சிந்திக்க முடியாதது. அப்ப என்ன அர்த்தம்? எதையெல்லாம் நான் மனசால சிந்திக்கணும் அதெல்லாம் ஆத்மா இல்லை. அயம் அவிகாரியோ, முக்கியமான இது சொல்லுது. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அவிகாரியம், விகாரியம் இல்ல, விகாரத்தை உடையதல்ல, செயலற்றது, செயலில் இருக்கிறது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? எதெல்லாம் இந்த உலகத்துல வந்து விகாரத்தை அடையிறதா இருக்கோ அதெல்லாம் ஆத்மா இல்லை. இந்த தேகம் விகாரத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, இந்த மனசு விகாரத்தை அடையுது, இந்த புத்தி விகாரத்தை அடையுது, என்னுடைய பிராணன் விகாரத்தை அடையுது, இந்திரியங்கள் விகாரத்தை அடையுது, எல்லாம் நான் பார்க்கறது எல்லாம் விகாரத்தை அடையுது, அதெல்லாம் ஆத்மா இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நேத்தி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அயம் உச்சதே, இந்த விதமா தான் ஆத்மா சொல்லப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கொட்டேஷன் கொடுக்கிறார் 2:25. அது மட்டும் இல்ல, அப்போ இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாததா இருக்கிறது, சிந்தனைக்கு எட்டாததா இருக்கிறது, எந்த ஒரு விகாரமும் இல்லாம இருக்கிறது. அப்ப யாரு பண்றா காரியங்களை அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியத்தை யாரு பண்றா அப்படின்னா எது பண்ணுது? குணைரேவ கருமானி கிரியந்தே. ஆச்சாரியர் முக்கியமான கொட்டேஷன், அடிக்கடி சொல்ற கொட்டேஷன் சொல்ற 3:27 இருக்கிறது. 3:27 சொல்லும் போதே நம்ம சொல்றோம்ல, பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. அது ஆச்சாரியர் தன்னோட சப்தத்துல மாத்தி போட்டுக்கிறார். சாமி தப்பா சொல்றாரு ஸ்லோகத்தை அப்படின்னா, ஆமாமா வியாக்கியானம் பண்ணும்போது எல்லாம் ஒரே மாதிரி சொல்லணும்னு அவசியம்லாம் இல்லை. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. முக்கியமான ஸ்லோகம் இதான். யாரு பண்றா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, ஆத்மா பண்ணல, அது அவ்வியக்தம், அச்சிந்தியம், அவிகாரியம். அப்ப யாரு கர்மா பண்றா? கர்மா பண்றது எல்லாமே பிரகிருதேஹே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. பிரகிருதியினுடைய 3 குணங்கள், இந்த உலகத்துல நடக்கிற எல்லா ஆக்ஷன்லயும் யார் இருக்கா? இந்த பிரகிருதியோட 3 குணங்கள் இருக்கின்றன. இந்த 3 குணங்கள் தான் பண்ணுகின்றன அப்படின்னு கீதால 3:27 சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஞானி புருஷன் எப்படி இருப்பான்? ஞானி புருஷன் இந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது 13:31 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றார். 13:31 சொல்றார், அனாதித்வாத் நிர்குணத்வாத். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அனாதி. இந்த தேகம், தேகாதிகள்லாம் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கு, டேட் ஆஃப் டெத் இருக்கு. ஆனா இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதியே இல்லை, இது பிறக்கவே இல்லை, அனாதி. அதுக்கப்புறம் அவன் நிர்குணத்துவாத், இது நிர்குணமாக இருப்பது, வெளிப்படல, நிர்குணம் இது. இந்த 3 குணங்களோட எந்த சம்பந்தமும் இல்லாதது, மாயையோடு எந்த சம்பந்தமும் இல்லை, நிர்குணம். அது மட்டும் இல்லாம எனக்கு சத்துவம் இல்லை, ரஜஸ் இல்லை, தமஸ் இல்லை. இந்த 3 குணங்களும் நான் பார்க்கின்ற விஷயமா இருக்கு, திருஷ்யம். எனக்கு குணம் இல்லை, நான் குணாதீதன் நான். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா அயம் அவ்வியக, இந்த நான் அப்படின்றதான் பரமாத்மா. இந்த நான் அப்படின்ற பரமாத்மா அயம் அவ்வியக. இந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்? வியம் இல்லாதவர், நாசம் இல்லாதவர், தேய்வில்லாதவர். இந்த உலகத்துல எதெல்லாம் தேயுதோ அதெல்லாம் நாசத்தை அடையும், மொத்த ஜெகத்து இல்லாம போயிடும். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, சுவாமி என் பையன் செத்து போயிட்டான் சுவாமி. நீயும் செத்து போயிடும், நானும் செத்து போயிடுவேன். அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. யதார்த்தம் அதானே? ஆமாம், யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு ஒருத்தன் சாம்பலை பூசிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் வேலையே அதுதான். சிவபெருமான் என்ன பண்ணுவார்? மொத்தத்தையும் சுவாகா பண்ணிட்டு ஆனந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மசானத்தில் உட்காந்துருக்கிற சாம்பலை பூசிட்டு, எல்லாத்தோட சாம்பலையும் பூசி சுவாகா பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிடுவார். மகாகால், காலத்துக்கெல்லாம் காலனா வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்க.
மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். சாம்பல் எடுத்து எல்லாத்தையும் பூசிக்கிட்டு சொடலையாக வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருப்பார் ஸ்மசானத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேகாதிகள் எல்லாம் எதெல்லாம் உற்பத்தியாச்சோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துடும். ஆனால் சுவாமி மட்டும் அவ்யயம், ஆத்மா மட்டும் அவ்யயம். ஆத்மாக்கு மேலதான் தேகங்கள் எல்லாம் கல்பிதமா இருக்கிறது. அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தக. பிரதாரண்யம் சொல்லுது. அந்த சிவபெருமான் எங்க இருக்காரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரஸ்தோபி, இந்த சரீரத்திலேயே இருந்தாலும் கௌந்தேய, இந்த பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பரமேஸ்வரன் இந்த சரீரத்திலேயே இருந்தாலும் எப்படி இருக்கார்? அவரு அந்தர்யாமியா இருக்கார். அந்தர்யாமியா எல்லா கர்மங்களுக்கும் சாட்சியா இருக்கார். சர்வபூதேஷு கூட்டஹா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளார ரகசியமா ஹிருதயத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். சாட்சி சேத்தா, நிர்குணமா சாட்சியா எல்லா கர்மங்களுக்கும் அத்தியக்ஷனா மேற்பார்வையாளனா அந்தர்யாமியா இருக்கார். சூரியன் மாதிரி வெறும் சந்நிதி மாத்திரமா அங்க இருக்கார். அவர் சரீரத்திலேயே இருந்தாலும் ந கரோதி ந லிப்பியதே. 2 பட்சி சொன்னோம்ல, ஒரு பட்சி ஜீவன், இன்னொரு பட்சி வந்து பாத்தீங்கன்னா எது? பரமாத்மா. அந்த பரமாத்மா ஒரிஜினல், நம்ம ஜீவாத்மா வந்து ரிஃப்ளெக்ஷன். அவரோட சந்நிதியில இந்த நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் உள்ள இருக்க பரமாத்மா ஒண்ணும் பண்றது இல்லை. ஆனந்தமா ந கரோதி ந லிப்பியதே. அவர் உள்ள இருந்து சந்நிதி மாத்திரமா இருக்கார். இந்த லைட்டோட பிரகாசத்துல நான் எல்லா காரியத்தையும் பண்றேன். இந்த லைட் ஒன்றும் பண்றது இல்லை. அதே மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்யமா சுவாமி இருக்கார். அந்தர்யாமி உள்ள இருக்கார். உள்ள இருந்துகிட்டு சந்நிதி மாத்திரமா எல்லாத்தையும் பப்பட் ஷோல இருக்கிற மாதிரி ஆட்டி வைக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. எல்லாத்தையும் வெறும் இருப்பு மாத்திரமா இருந்து அவரோட சந்நிதியில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் எதையுமே பண்ணுவதில்லை, எதோடும் ஒட்டுவதில்லை. அது யாரு? ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தகா. உன்னுடைய ஆத்மா தான் அந்த அந்தர்யாமி. யாரோ பரமாத்மா ஈஸ்வரன் எங்கேயோ இருக்கான்னு சொல்லாத. நான் நம்ம சொல்லிட்டு இருக்கமே, அந்த நான் வாஸ்தவத்துல அந்தர்யாமி அமிர்தம். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நான் கர்த்தான்றதை தூக்கி போடணும். இதான் பண்ண வேண்டியிருக்கு. ஆச்சாரியார் சொல்லிட்டார். இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரீரஸ்தோப்பினா கரோத்தி அப்படின்ட்டு, சரீரத்திலேயே இருந்தாலும் இந்த ஆத்மா எதையும் செய்வதில்லை. அப்ப நான் எதையும் பண்றேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதையுமே பண்ணல. எங்க இருக்கேன்? சரீரத்துல தான் இருக்கேன். சரீரத்திலேயே இருந்தாலும் கூட எதையும் பண்ணுவதில்லை. அப்ப நான் என்ன பண்றேன்? என்னோட வேலை என்னது? வெறும் சைத்தன்யம், சாட்சி. அப்ப நம்ம என்ன மனசுல வச்சுக்கணும்? நான் பண்றதெல்லாம் தூக்கி போட்டுறணும். யார் பண்றா? திரிகுணாத்மிகா மாயா மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு. தெரியுது, எல்லாம் தெரியுது. கைத்துல பாம்பு உண்டாச்சா? கைத்துல பாம்பு உண்டாகவே இல்லை. லைட்டை போட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு எங்கே போச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? லைட்டை போட்டீங்க, பாம்பு தெரிஞ்சுதே. பாம்பு உண்டாகலை. கைத்துலேருந்து பாம்பு உண்டாகவே முடியாது. கைத்துல பாம்பு தெரிஞ்சுது. வளைஞ்சி நெளிஞ்சு ஓடி நம்மளை கொத்த வரத்துக்கு மாதிரி ட்ரை பண்ணிச்சே. தூரத்துலேருந்து பார்க்கும்போது வளைஞ்சி நெளிஞ்சுக்கிட்டே இருந்துச்சே. அதெல்லாம் தோற்ற மாத்திரம்தான். பாம்புல கயிறு உண்டாகவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சி நெளிஞ்சு ஓடுற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது. அதுவும் உண்மை இல்லை. லைட்டை போட்டோன்னு தான் தெரியுது கயிறாக கிடக்குது. அப்போ வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானா இருக்கேன். நானுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்பித்தம். இந்த தேகாதிகள் எல்லாம் கல்பித்தம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்துக்கு போனால் இந்த தேகம் இல்லாமல் போகுது, தூக்கத்துக்கு போனால் 2 தேகமும் இல்லாமல் போகுது. அப்போ என்ன வாஸ்தவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் அப்படின்ற அதிஷ்டானம் மட்டும்தான் வாஸ்தவம். மேலே இருக்கிறதெல்லாம் மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு, மாயாஜாலம். சொப்பன திருஷ்ய மாதிரி போயிட்டு இருக்கு, எல்லாம் கந்தர்வ நகர மாதிரி போயிட்டு இருக்கு. ஆச்சாரியார் சொல்றார், இத்தியாதி அசகிருத்து உபபாதித்தம். இந்த விதமா இந்த ஆத்மா கர்த்தா இல்லை அப்படின்னு என்ன பண்ணுது? ஏகப்பட்ட முறை. அசகிருத்து அப்படின்னா, சகிருத்துனா ஒரு முறை, அசகிருத்துனா பல முறைகள். திரும்ப திரும்ப பல முறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் நானே கிருஷ்ணர் பலமுறை சொல்றார், சங்கரர் பலமுறை திரும்ப திரும்ப தன்னோட பாஷ்யத்தில் சொல்றார். நானும் 1000 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சதுல இருந்து 1000 முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது எல்லாம் திரும்ப திரும்ப உபபாதித்தம் கீதாசு, நல்லா கீதால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஏவதாவது இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த கீதா சாஸ்திரத்திலேயே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு.
நல்ல புத்திசாலி என்ன பண்ணணும்? நல்ல யுக்தியோட இருக்கிறவன் நான் பண்ணவில்லை அப்படின்றத ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். கர்த்திருவத்தை தியாகம் பண்ணணும். ஸ்ருதி சுச்ச, ஸ்ருதியில கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான மந்திரம். பிருகதாரண்யத்துல சாந்தோக்கியத்துல இருந்து சொல்ற, தியாயதீவ லேலாயதீவ இது ஏவம் ஆத்யாசு. அருமையான ஸ்ருதியை ஆச்சாரியர் கோட் பண்றார். நம்ம சொல்றோம், எங்க போயிட்டு இருந்தீங்க? நான் தியானம் பண்றேன். ஓ, தியானம் பண்றீங்களா? யாரு பண்றா? நான் தியானம் பண்றேன். ஏய் முட்டாளே, நீ தியானம் பண்ணல, மனசு தியானம் பண்ணுது. அந்த மனசோட பக்கத்துல நீ இருக்க. நீ வேற, மனசு தியானம் பண்றத நீ பாக்குற. ஆனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரத்துல அழகா சொல்லியிருக்கு, திரஷ்டா திருஷி மாத்திரக சுத்தோபி பிரத்தியானு பஷ்யா. இந்த திரஷ்டா பாத்தீங்கன்னா சுத்தம், ரொம்ப சுத்தமானவன், வெறும் திரஷ்டா சைத்தன்ய மாத்திரம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திரஷ்டா பக்கத்துல இந்த மனசு இருக்கும்போது என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு பண்ற காரியம்லாம் இவன் பண்ற மாதிரியே தெரியுது. பிரத்தியோ அனுபஷ்யா, என்ன தாட்டு வருதோ அந்த தாட்டுக்கு ஏத்த மாதிரி இவனும் பாத்தீங்கன்னா சிங்க் ஆயிடுறான். நான் தியானம் பண்றேன். யார் தியானம் பண்றா? மனசு தியானம் பண்ணுது. அது கூட பக்கத்துல இருக்கிற இந்த ஆத்மாவும் தியானம் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? விவேகம் இல்லாம சொல்றோம் நான் தியானம் பண்றேன் அப்படின்னு. வாஸ்தவத்துல தியானம் பண்ணல, தியானம் பண்ற மாதிரி ஆத்மா தெரியுது. இப்ப நான் பாடம் கேட்கிறேன், நான் பாடம் கேட்கல. நான் பாடம் கேட்கிற இந்த சரீரம் மனசு புத்தி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பரமஹம்சானந்தா பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா பாடம் சொல்லல. யார் சொல்றா? இந்த வாக்கு பேசுது, மனசு கோஆபரேட் பண்ணுது, புத்தி கோஆபரேட் பண்ணுது. இந்த தேகமும் கையும் காலும் தலையும் ஆட்டி ஆட்டி நான் பேசிட்டு இருக்கேன். தலையை ஆட்டி ஆட்டி கண்ணு விரிச்சு விரிச்சு கையெல்லாம் ஆக்ஷன் பண்ணி மோனோ ஆக்ஷன்லாம் பண்ணி யாரு பண்றா? நான் பண்ணல, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா தியானம் பண்ற இந்த மனசுக்கு பின்னாடி தியானம் பண்ற மாதிரி இந்த ஆத்மா தெரியுது. இந்த காத்து பாத்தீங்கன்னா அப்படியே அகர்பத்தி ஸ்மெல் நல்லா வருது. நல்ல அகர்பத்தி ஸ்மெல்ட்ட வந்தோன்னு பாத்தீங்கன்னா என்ன காத்து எவ்வளவு ஆயிடுச்சு? அகர்பத்தி ஸ்மெல், சாண்டல்வுட் ஸ்மெல் ஆன மாதிரி தெரியுது. காத்து சாண்டல்வுட் ஆயிடுச்சா? சாண்டல்வுட் ஸ்மெல் ஆகல. அது இங்கிருந்து அப்படி நகர்ந்தோன்னு என்ன ஆயிடுது? அதோட ஸ்மெல் போயிடுச்சு, வேற பக்கம் போயிடுது. பூத்தோட்டத்தில் இருக்கும்போது அந்த காத்து பூந்தோட்ட ஸ்மெல் மாதிரி ஆன மாதிரி தெரியுது. காத்துக்கெல்லாம் ஸ்மெல் இல்லை, ஆனா எப்படி தெரியுது? காத்தோட சேர்ந்துருது. சாக்கடை பக்கம் போனா சாக்கடை ஸ்மெல்லா அடிக்குது. கிச்சன் பக்கம் போனா அங்க இருக்கிற சாம்பார் ஸ்மெல், வத்த குழம்பு ஸ்மெல்லோட சேர்ந்துருது. அப்ப பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல காத்துக்கு எப்படி ஸ்மெல் இல்லையோ இதே மாதிரி இந்த ஆத்மாக்கும் பாத்தீங்கன்னா எந்த கிரியாவும் இல்லை. மனசோட சேரும் போது தியானம் பண்ற மாதிரி தெரியுது. புத்தியோட சேரும் போது பாத்தீங்கன்னா சிந்திக்கிற மாதிரி தெரியுது, அறியிற மாதிரி தெரியுது. இந்த இந்திரியங்களோட கண்ணோட சேர்ந்தா பாக்குற மாதிரி தெரியுது. ஆச்சரியர் சொல்றாரு, லேலாயதி இவ. லேலாயத்தினா சேஷ்டான்னு அர்த்தம். சேஷ்டை செய்யறது மாதிரி, லீலான சேஷ்டா. இந்த கர்மேந்திரியங்களோட சேரும்போது நான் வாக்கிங் பண்றேன், நீ வாக்கிங் பண்ணலப்பா, காலு வாக்கிங் பண்ணுது. நான் என்ன பண்றேன்? வாக்கிங் பண்றேன். இந்த சரீரத்தையும் காலையும் நான் என்ன பண்றேன்? பார்க்கிறேன். அப்ப நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இந்திரியங்களோட கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்தோட சேரும் போது இந்த நான் அந்தந்த காரியங்களை பண்ற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல நான் பக்கத்துல இருக்கேன். அதுக்காக 2 வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம், உபாதி உபஹிதம். சம்பருத்தி பாத்தீங்கன்னா உபாதி. உபஹிதம் எது? அந்த ஸ்பட்டிகலிங்கம்ன்றதுக்கு பேரு உபஹிதம். உபஹிதம்னா பக்கத்துல இருக்கிறது. செம்பருத்திக்கு பக்கத்துல இந்த ஸ்பட்டிகலிங்கம் வச்சோன்னு செம்பருத்தியோட கலர் ரெட் கலர், அதை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? இந்த ஸ்பட்டிகலிங்கம் உள்வாங்கி சிவப்பு கலரா தெரியுது. சிவப்பு கலரா என்னது ஆச்சா? ஆகல, தெரியுது. சிவப்பு ஸ்பட்டிகலிங்கம் சிவப்பு லிங்கமா தெரியுது, ஆகல, ஆனா ஆன மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா ஸ்பட்டிகலிங்கம் மாதிரி சுத்தம். ஆனா அது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற உபாதி, செம்பருத்தி பூ மாதிரி இருக்கிறது உபாதி. தேகம், மனசு, இந்திரியம் இதெல்லாம் உபாதி. அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு நான் இல்ல, அதுக்கு எனக்கு பக்கத்துல இருக்கிறதுன்னு தெரியாம நம்ம என்ன பண்றோம்? இந்திரிய மனசு புத்தியோட சேர்ந்து நான் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். தியாயத்து இவ லேலாயத்து இவ. மனசோட சேர்ந்தா தியானம் பண்ற மாதிரி தெரியுது இந்த ஆத்மா.
இந்த இந்திரியங்களோட இந்த தேகாதிகளோட சேரும்போது லீலா பண்ற மாதிரி, சேஷ்டா பண்ற மாதிரி, காரியம் பண்ற மாதிரி தெரியுது. இது ஏவம் ஆத்யாசு. இந்த விதமா மந்திரங்கள் இருக்கு. நியாயத்தகச்ச, நியாயமா கூட பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நியாயம்? நியாயம்னா நிறைய இடத்துல பிரம்மசூத்திரத்தை எடுக்கணும், இல்லைன்னா லாஜிக், காமன் லாஜிக் எடுத்துருங்க. ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா காமன் லாஜிக்கே சொல்றார். என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயத்தகச்ச, நியாயப்படியும் கூட, நிரவயவம் அபரதந்திரம் அவிக்கிரியம் ஆத்ம தத்துவம் இது ராஜமார்கா. ரொம்ப அருமையா ஆச்சாரியர் சொல்றார். இந்த பாத்தீங்கன்னா நியாயமா கூட பாத்தீங்கன்னா, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நல்லா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் நான் சொல்றேன்ல, பரம் பிரசங்கியானம்னு ஒன்று சொல்லியிருக்கோம். பிரசங்கியான தியானம் அப்படின்னு ஒரு முக்கியமானது. கொயிட்டா உட்கார்ந்து நம்ம பண்ற நிஷ்காமிய கர்மம், நம்ம பண்ற பாத்தீங்கன்னா உபாசனைகள், நம்ம பண்ற தான தர்மங்கள், யஜ்யம், தானம், தபசு, இது எல்லாம் பிராணாயாமத்திலிருந்து ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ற, பூஜை பண்ற, அபிஷேகம் பண்றதுல இருந்து, கிரி பிரதட்சணை பண்றதுல இருந்து, மலை ஏறுறதுல இருந்து, இந்த உலகத்துல என்னெல்லாம் காரியங்கள் செய்யப்படுதோ அது எல்லாம் எங்க தெரியுங்களா முடியும்? சர்வம் கர்மா கிளம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதை. ஞானத்துக்காகத்தான் எல்லாம். என்ன ஞானம் அப்படின்னா, ஒரு ஞானம் என்னங்கட்டியும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திரஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறது தான் ஞானம். க்ஷேத்திரத்தையும், க்ஷேத்திரத்தில் இருந்துகிட்டு இந்த தேகத்திலிருந்து பார்க்கின்ற க்ஷேத்திரஜனையும், திரஷ்டாவையும், திருஷ்யங்களா இருக்கிற இந்த தேகாதிகளையும் பிரிச்சு பார்க்கிறது எது ஞானமோ அந்த ஞானம் தான் ஞானம்னு 13வது சாப்டர்ல 2வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொல்றார். அப்போ பாத்தீங்கன்னா எல்லா புண்ணிய கர்மங்களும் எதுக்குன்னா, அந்த மனசை குவைட் பண்ணி சாந்தமா இருந்து கண்ண மூடி உட்கார்ந்து, ஆமா ஆமா இல்ல, மனசு சிந்திக்குது, நான் பாக்குறேன். புத்தி பாத்தீங்கன்னா சிந்திக்குது, நான் பாக்குறேன். இந்திரிய விருத்தி நடக்கிற காரியங்கள்ல பாக்குறேன், இந்த தேகத்தை பாக்குறேன், எல்லாத்தையும் நான் பாக்குறேன், நான் பாக்குறவன் தானே அப்படின்னு பிரிச்சு பாக்குறது தான். அப்ப நானுக்கு பாத்தீங்கன்னா அவயவம் இருக்கா? நானுக்குள்ள அவயவம் இல்லை. நான் வெறும் நான் தான். நானுக்கு கை இல்லை, கால் இல்லை, மூக்கு, வாய் எதுவுமே இல்லை. நான் கை, காலு, மூக்கு, வாய் எல்லாத்தையும் பாக்குது. இந்த பரமம்சானந்தான்ற சரீரத்துல இருந்துகிட்டு இந்த தேகாதிகளை பாக்குது. ஒவ்வொருத்தரோட சரீரத்தில இருந்துகிட்டு அந்தந்த தேகாதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் யாரு? வெறும் பார்ப்பவன். நிரவயவகா, அவயவம் இல்லாதவன் நான். நிரவயவம்னு அர்த்தம், அவயவம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு தலை, கை, கால், மூக்கு, வாயில இல்லை. அப்ப நான் யாரு? வெறும் பார்ப்பவன், சைத்தன்யம், பார்க்கிறவன் மட்டும்தான், பார்வை மட்டும்தான். நிரவயவக, நிரவயவம் அபரதந்திரம், அபரதந்திரம் பரதந்திரம் ந பரதந்திரம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் ரொம்ப சுதந்திரம், நான் எல்லாத்துக்கும் அடிமை இல்லை. நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்லேவா இருக்கும், நம்ம மனசுக்கு ஸ்லேவா இருக்கும். என் மனசு சரியில்லையே அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்க. ஏன்னா ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்தார், சாமி உங்க ஹவுஸ் ஓனர் அம்மா பாத்தீங்கன்னா நான் வெளில போகும்போது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க சாமி, நான் உங்களை பார்க்க தானே வந்தேன் அப்படின்னு. அந்த அம்மா பாவங்க, அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குடும்பஸ்திரி, ஏஜ், ரொம்ப பொசசிவ்னஸ், வீட்டுக்குள்ளார யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, யாராவது உள்ள வந்தாங்கன்னாவே யார் வந்தீங்க, என்ன வந்தீங்க அப்படின்னு ஏதாவது தக்கா பேசிடுறாங்க. ஒரு 80-85 வயசு ஸ்திரீ, பாவம். இப்ப நாங்க சொன்னேன், ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. நான் சொன்னதான், ஒரு நாய் வீட்டுக்குள்ளார வாசல்ல ஒரு நாயை கட்டி போட்டிருக்கோம். ஒரு நாய் பாத்தீங்கன்னா வல் வல் வல்னு குலைக்குது. நீங்க யாரை கோச்சிப்பீங்க? நாய் கோச்சிப்பீங்களா நீங்க? ஐயோ என்ன நாய் என்னை பார்த்து குலைச்சிருச்சு அப்படின்னு 2 நாள் வருத்தப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? மோசமா போயிடுவோம்ல உங்களுக்கு. நம்ம என்ன பண்றோம், நாய் குலைக்குது அப்படின்ட்டு, இன்னும் இந்த நாய் பாத்தீங்கன்னா இப்படி குலைக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இது அல்சேஷன், அது டாக்டர் மேல கட்டி வச்சுங்கச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அது மேல நமக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அபிப்பிராயம் நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். இதே மாதிரிதான் மனசு. மனசுன்றது என்னது? நாய், பயம். இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு தெரியுங்களா? நாய், வேட்டை நாய் மாதிரி இந்த நாய் என்ன பண்ணுது தெரியுங்களா? மனசுன்ற நாய் என்ன பண்ணுது, நம்மளை எப்ப பார்த்தாலும் கடிச்சுக்கிட்டே இருக்கும். வல் வல் வல்னு கடிச்சுக்கிட்டே இருக்கு. சில சமயம் சாந்தமா இருக்கு, பிஸ்கட் போட்டீங்க அப்படின்னா சாந்தமா இருக்கு வாலாட்டிக்கிட்டு. சில சமயம் பாத்தீங்கன்னா நம்மளையே தாக்குது, எஜமானனையே தாக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும், நான் மனசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காயப்பட்டுக்கிட்டே இருப்போம்.
மனசுதான் நம்மளை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா இந்த மனசுக்குள்ளார போய் மனசு வந்து பாத்தீங்கன்னா அதை குறிச்சு 2 நாள் ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து நம்ம மனசுல நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சுதந்திரமானவன். யாரு? எஜமானன் நான். இந்த மனசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லேவ், டாக் மாதிரி. இந்த டாக் ஏதாவது பண்ணிச்சு அப்படின்னா வந்து 4 தலையில தட்டி சும்மா இரு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த மனசுக்கு ஸ்லேவா நம்ம ஆயிடுறோம், பரதந்திரம் ஆயிடுறோம். பரதந்திரம் ஆயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ் ஆகி எஜமானனா அந்த மனசை வச்சுக்கிட்டு என் தேகம், ஐயோ என் தேகம் கெட்டு போச்சு, என்னோட இது சுகர் அதிகமாகி போச்சு, பிபி அதிகமாகி போச்சு, என் சரீரம் இப்படி ஆகி போச்சுன்னு. நான் தேகத்துல நான் இருக்கேன், என்னாலதான் இது இருந்துகிட்டு இருக்கு. தேகத்தோட இணைச்சிக்காதீங்க. தேகத்தோட இணைச்சு மனசோட இணைச்சு ஸ்லேவ் ஆகி, அதுதான் இங்க சொல்லுது, எனக்கு அவயவம் இல்லை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பரதந்திரம் நான் இல்லை, நான் சுதந்திரமானவன், வெறும் பார்ப்பவன். இந்த தேகம் இல்லைன்னா போனா போட்டும், நாசமா போச்சு, வேற புது தேகம் வந்துடும், கவலைப்படாதீங்க. புது தேகம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தேகம் ரெடியா கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிகிற வரைக்கும், நிஷ்டை அடையிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேகம் உண்டாயிட்டே இருக்கும், வரும். எந்த தேகம் வேணா வரட்டுமே, நான் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோட வேலை வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவன், நிரவயவம், நான் பிரகாசம். எனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேகங்கள் வந்து வந்து போயாச்சு, கோடிக்கணக்கான ஜென்மம் வந்தாச்சு போயாச்சு. எதுக்கு பயப்படணும்? தேகத்துக்கு என்னென்ன வரட்டும், திருஷ்யம். மனசுக்கு என்ன வேணும் நடக்கட்டும், திருஷ்யம். புத்திக்கு தெரிஞ்சது தெரியாது எது வேணா வந்து போட்டோம், திருஷ்யம். எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சுதந்திரமானவன். மனசை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறதுக்கு வேற எந்த விஷயத்துக்கும் நான் அலோவ் பண்ணவே கூடாது. அப்ப இந்த மனசு டாக் மாதிரி மனசுல எப்பவுமே வச்சுக்கோ, அதான் சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த டாக் என்ன பண்ணணும், தலையிலேயே 4 போட்டு சும்மா ஓரமா இருக்கணும் அப்படின்னு கட்டி போட்டுறணும். கட்டி போட்டு நீ எனக்கு அடிமை, உனக்கு அடிமை நான் இல்லை. நம்ம வாக்கிங் கூட்டு போறவங்கள பாருங்க, தெருவில் 2 பேரும் காலையில போவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முன்னாடிலாம் நம்ம நாயை வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போவோம், இழுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் நாய் வந்து பாத்தீங்கன்னா எஜமானன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. டாபர் மேன்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய நாய், ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு நாய் போகுது இங்க. அந்த நாய் என்ன பண்ணுது, கண்ட்ரோலே பண்ண முடியல, இது இழுத்துட்டு போகுது அந்த ஆளை. இவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்ப மனசு எப்படி தெரியுங்களா இருக்கு நமக்கு, அது மாதிரி ஆயிப்போச்சு நமக்கு. ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் மாதிரி ஆயிப்போச்சு. அப்படியே வந்து கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு. நம்மளோட வெயிட்டுக்கும் அதோட வெயிட்டுக்கும் எதுவுமே இல்லை, அது இழுத்துட்டு போகுது நம்மளை. அப்ப நம்ம என்ன ஆயிட்டோம், நாய்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரதந்திரம் ஆயிட்டோம், நமக்கு ஸ்லேவ் ஆயிட்டோம். நாய் எஜமானன் ஆகி போச்சு. நாய் நம்மளை வாக்கிங் கூட்டு போகுது, நாயை நம்ம வாக்கிங் கூட்டு போகல, நாய் நம்மளை வாக்கிங் கூட்டு போகுது. இப்ப மனசை வந்து யாரு லீட் பண்றா, மனசை நம்ம லீட் பண்ணல, மனசு தேகம் எல்லாம் நம்மள லீட் பண்ணிட்டு இருக்கு. மனசுல திரும்ப கொண்டு வரணும், நான் ஸ்லேவ் இல்லை, நான் சுதந்திரமானவன். அவயவம் இல்லை, நான் அவயவங்களை பார்க்கின்றவன். அதுக்கப்புறம் அவிக்கிரியம், நான் கிரியை உள்ளவன் இல்லை. நான் எந்த கர்மா இந்த சரீரத்துல நடந்தாலும் அந்த புண்ணியம் பாப்பம் எதோடையும் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்? நான் வந்து பிரகாசம். யார் காரியம் பண்றா? இந்த காரியங்கள் எல்லாம் 3 குணங்களுடைய காரியங்கள். சத்துவகுணம் போச்சுன்னா நல்ல காரியம் நடக்குது, தமோ குணம் போச்சுன்னா தூங்கிட்டு இருக்கேன், ரஜோகுணம் போச்சுன்னா இங்க அங்க ஒர்க்காலிக்கா பண்ணிட்டு இருக்கேன் காரியம். இது யார் பண்றா? நாம் பண்ணல. யார் பண்றா? 3 குணங்கள் பண்ணுகிறது. அப்ப நான் எப்படிப்பட்டவன்? அவிக்கிரியம். அப்படிப்பட்டதான் எது? ஆத்ம தத்துவம், யதார்த்தம். நான் அப்படின்ற ஆத்மா யதார்த்தமா அவயவம் இல்லாதது, சுதந்திரமானது, அதே மாதிரி விகாரம், எந்த ஒரு கிரியையும் இல்லாதவன். அப்படி இதுதான் யதார்த்தம். இது ராஜமார்கா. ஏன் ராஜமார்க்கம்? படிச்சுட்டு போயிடாதீங்க. படிச்சுட்டு போய் ஓரமா போட்டு கீதா போயிடுச்சு அப்படின்னு நானும் கீதா படிச்சுட்டேன் அப்படின்னீங்கன்னா வம்பா போயிடும். ராஜமார்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசுக்குள்ள கொண்டு திரும்ப 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 டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பார்க்குறவன், நான் பிரகாசம், நான் பார்க்குறவன், சுதந்திரம், எனக்கு அவயவம் இல்லை, எல்லா அவயவங்களுக்கும் பின்னாடி இருக்கிறவனா. ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம், மனசோ மனோயது, வாச்சோக வாச்சம், சவு பிராணஸ்ய பிராணக, பிரேத்தி அஸ்மா லோக்காத் அமிர்தா பவந்தி. கேனோபனிஷத் மந்திரம் சொல்லுது. கேனோபனிஷத்துல 1, 2 என்ன சொல்லுது அப்படின்னா, கண்ணுக்கு கண் நான், நான் கண்ணு இல்லை. காதுக்கு காது நான், நான் காது இல்லை. வாய்க்கு வாய் நான், நான் வாய் இல்லை. மனசுக்கு மனசு நான், நான் மனசு இல்லை. பிராணனுக்கு பிராணன் நான், நான் பிராணன் இல்லை. அப்படின்னு பிரேத்தி அஸ்மாத் லோகாத், இந்த லோகம்,
இந்த தேகமெல்லாம் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு தியாகம் பண்ணணும். பிரேத்தியன தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணிட்டு என்னது அமிர்தாபவந்தி பிரேத்தி அஸ்மாத் லோகாத் அமிர்தாபவந்தி. யாரெல்லாம் இது நான் இல்லை நான் இல்லைன்னு நினைக்கிறானோ அவன் என்ன ஆவான்னு கேட்டீங்கன்னா அமிர்தர்கள் ஆகிறார்கள், சாகாதவர்கள் ஆகிறார்கள். அப்ப நம்ம சாகாதவன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ராஜமார்க்கத்தை எடுத்துக்கணும். எது ராஜமார்க்கம்? இது நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது. எதெல்லாம் கிரியை உடையதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று குணங்களோட காரியம். குணா குணேஷு வர்த்தந்தை இதிமத்வான சஞ்சதி. குணங்களில் இயங்குகின்றன. நான் ஒன்றும் பண்ணல. இந்த மொத்த ஜெகத்தும் தேகாதியிலிருந்து எல்லா குணத்தோட காரியம். இந்த குணத்தோட காரியம் குணத்திலிருந்து உண்டானது. குணங்கள் 3 குணங்கள் சுத்திக்கிட்டே இருக்கு. பாடி, மனசு, இந்திரியம் ஒவ்வொன்றுத்திலும் தனித்தனியா போயிட்டு இருக்கு. என் மனசு இப்போ எப்படி தெரியுங்களா இருக்கு? என் மனசு ரொம்ப சொச்சமா இருக்கு. என் புத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சொச்சமா இருக்கு. ஆனா என் கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இன்னும் வெயில் வரல. வெயில் வராததுனால பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம். என் கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே முகம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வாரமாவே முகம்லாம் அப்படியே சுருங்கி போய் கத்திரிக்காய் வெயிலில் காஞ்சி போன கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. முகம்லாம் அப்படியே சுருங்கி போய் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஞ்சி அடைஞ்ச மாதிரி. ஏன்னப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, பிரைட்டா இருந்துச்சு. ஆமா, பிரைட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸ்கின் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ ஏன் டார்க் ஆயிருக்கு? ஆமா, அதுக்கப்புறம் இன்னும் 4-5 நாள் கழிச்சு மாறிடும். இந்த வெயில் வந்துச்சுனாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்க் ஆயிடுவேன். அப்ப என்னன்னா இந்த சரீரம் தனித்தனியா குணம். மனசு பார்த்தீங்கன்னா சத்வத்துல இருக்கு, புத்தி சத்வத்துல இருக்கு, இந்த வாக்கு ரஜோகுணத்துல இருக்கு, கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் எல்லாம் தமோ குணத்துல இருக்கு, கண்ணெல்லாம் சரியா பார்க்க முடியல, படிக்கிறது கஷ்டமா இருக்கு, தமோ குணம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பார்ட் 23 தத்துவம் சொல்றோம்ல, குணத்திலிருந்து உண்டானது 23 தத்துவம். புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குணத்தோட காரியம். இதுல நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பா நடக்கும். தமோ குணம் எல்லாம் தப்பா நடக்கும். 2 நாளைக்கு முன்னாடி கையில வச்சிருந்தா 500 ரூபாய் கீழே போட்டேன். கையில பிடிச்சிருக்கும் போதே தெரியல, மெமரி இல்லை, மோகம், தமோ குணம். யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டார். எங்கங்க 500 ரூபாய் காணுமே? ஐயா, யாருக்காவது தானம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை விட்டுட்டு நம்ம யாரோ எடுத்துட்டு போக கூடாது, இல்லை யாருக்கோ இல்லாதவங்களுக்கு போய் சேரணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கையில இருந்து நழுவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில இருந்து நழுவுனது என்ன அப்படின்னா கவனக்குறைவு. ஏன்? தமோ குணம். அது மாதிரி நடக்கவே நடக்காது. வண்டியை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் போடாம வண்டியை பார்த்தீங்கன்னா விடுறாங்க, கீழே நழுவி உழுவுது வண்டி. என்ன ஆச்சு? தமோ குணம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி சத்துவ குணமா இருக்கும், மனசு ரஜோ குணமாயிடும். ஒன்னு சத்துவ குணமா தமோ குணமா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பார்க்கிறேன். ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ, ஒன்னும் ஆகல. என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆகல. மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா சுவாமி என்ன பண்ணுவார்? மொத்தத்தையும் சுவாகா பண்ணிடுவார். அதான் ஆக போகுது. பிரளயம் ஆயிடும். தேக பிரளயம் நடக்கும், இந்த ஜெகத்தோட பிரளயம் நடக்கும். ஒன்னும் ஆகாது. ஏன்? சுவாமி நம்ம எப்படி வேக்கப் ஆனா பிரளயம் நடந்துருது இல்லை, நம்ம வேக்கப் ஆகணும். சொப்பனம் எல்லாம் என்ன ஆயிடுது? சொப்பனத்துல இருந்த கேரக்டர் சொப்பனம் எல்லாமே பிரளயம் ஆயிடுது. அதே மாதிரி சுவாமி என்ன பண்ணுவார்? அப்பப்போ என்ன பண்ணுவாரு? அவரோட சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆயிடுவார். மொத்தமும் இல்லாம போயிடும். இன்னும் ஆகாது. நான் யாரு? நான் பார்க்கிறவன், வெறும் பார்க்கிறவன் மட்டும் அப்படின்னு எதோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்காம பார்த்தீங்கன்னா இருக்கணும். எந்த கிரியா நடந்தாலும் நான் பண்ணவில்லை, 3 குணங்கள் பண்ணது. நான் யாரு? சுதந்திரமானவன். இதோட எனக்கு எந்த ஒட்டு உறவு ஒன்னும் இல்லை. நான் கேவலம், நான் சுத்தம், நான் அப்படின்னு நினைக்கணும். இதுதான் ராஜமார்க்கம் அப்படின்னு. அவயவம் எனக்கு இல்லை, தலை என்னோடது இல்லை, தலை கை காலு ஹார்ட் அது இதெல்லாம் என்னோடது இல்லை. நான் நிரவயவம், பிரகாச மாத்திரம் நான். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் அவிக்ரியாவத்வ விக்ரியாவத்வ அபியுகமே அபி ஆத்மனக. சரிங்க, ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஆத்மாவை கிரியை உடையதுன்னே வச்சுங்களேன், ஆத்மா கர்மத்தை உடையதுன்னு வச்சுங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட விக்ரியாவத்வ அபியுகமே அபி அப்படியே ஒத்துக்கிட்டாலும், இந்த ஆத்மாக்கு கிரியை இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும் கூட ஆத்மனக ஸ்வகியாயேவ விக்ரியா ஸ்வஸ்ய பவித்தும் அர்ஹதி. ஆத்மாக்கு அது பண்ண கர்மா மட்டும் தானே அதுக்கு போய் சேரும். எப்படி ஆச்சாரியர் சொல்றாரு? ந அதிஷ்டானீதீனாம் அதிஷ்டானாதீனாம் கர்மாணி ஆத்ம கர்த்திற்காணி ந சிவு. இப்ப நம்ம கர்மத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தோம். கர்மத்துக்கு 5 ரீசன் சொல்லியிருக்கமா? 5 ரீசன்ல இது அதிஷ்டானம் கர்த்தா.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இது கர்த்தா. கர்த்தா ரெண்டாவது கர்த்தா. கர்த்தா யாரு? கர்த்தா யாருன்னு நான் நல்லா சொல்லியிருக்கேன். ஒரிஜினலா இல்ல ரிஃப்ளெக்ஷனா? ரிஃப்ளெக்ஷன். இப்போ நீங்க சந்திரனை மேல பாக்குறீங்க. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இது பண்றான், பிரதிபிம்பிக்கிறான். அந்த தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேக் ஆகிட்டே இருக்கு. அந்த பிரதிபிம்பம் என்ன ஆகுது? ஷேக் ஆகுது. தண்ணி ஷேக் ஆகுறதுனால பிரதிபிம்பம் ஷேக் ஆகுது. வாஸ்தவத்துல பிரதிபிம்பம் ஷேக் ஆகுது ஒழிய சந்திரன் ஷேக் ஆகுறானா? ஒரிஜினல் சந்திரன் இல்லவே இல்லை. அதே மாதிரி ஒரிஜினல் ஆத்மா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அதுதான் பேர் கர்த்தான்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ரெண்டாவது. மூணாவது என்ன வேணும்? கரணம், இந்திரியங்கள் 14 ஐட்டம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அப்புறம் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, 14 ஐட்டம். அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் பெட்ரோல் என்ன வேணும்? பிராணன், பஞ்ச பிராணன், பிருத்தக் சேஷ்டான்னு சொல்லக்கூடிய 5 பிராணன். இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா? ஈஸ்வரன். தெய்வம்னு தெய்வம் அத்திரச்ச பஞ்சமம் ஈஸ்வரன். இந்த 4 இருக்கு அவங்களுக்கு. இந்த 5 தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை எல்லாம் பண்ணுது. அப்ப கர்மத்தை எல்லாத்தையும் யார் பண்றா? ஆத்மா பண்ணல. ஆத்மான்ற ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எதையும் பண்ணல, நான் பண்ணல. அப்போ ஒருவேளை ஆத்மாக விக்ரியாவை உடையது, கிரியா உடையதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நான் பண்ற கர்மா தான் எனக்கு வந்து சேரும். இந்த 5 ஐட்டங்கள் பண்ற காரியம் வந்தா எனக்கு வராது. நான் வேற, இந்த தேகம் வேற, நான் வேற. நான் பார்க்கிறேன் தேகத்தை. எதையெல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ அது எல்லாம் நீங்கள் இல்லை. இந்த மானிட்டரை நான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த மானிட்டர் நான் இல்லை. இந்த டேபிளை பார்க்குறேன், நான் டேபிள் இல்லை. இந்த மலையை பார்க்குறேன், மலை நான் இல்லை. வீட்டை பார்க்குறேன், வீடு நான் இல்லை. இந்த தேகத்தை பார்க்குறேன், தேகமும் நான் இல்லை. மனசை பார்க்குறேன், இந்திரியங்களை பார்க்குறேன், புத்தியை பார்க்குறேன், 14 ஐட்டங்கள் கரணத்தை பார்க்குறேன், எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இது எதுவுமே நான் இல்லை. அப்போ இது எதுவுமே நான் இல்லை அப்படின்னும் போது இதுங்க பண்ணுற காரியத்தெல்லாம் நான் எதுக்கு தலையில் போட்டுக்கணும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிரியா மட்டும்தான் எனக்கு வரும் ஒழிய வேற ஒருத்தர் பண்ண கிரியால எனக்கு வராது. அதிஷ்டானாதீனாம் கர்மாணி. அதிஷ்டானம் முதலிய 5 ரீசன்ஸ் வச்சு கர்மா நடக்குது. ஒரு கர்மா ஃபுல்ஃபில் ஆகணும்னா 5 ரீசன்ஸ் வேணும். இது எல்லாம் இந்த 5 ஐட்டங்கள் தான் பண்ணக்கூடியது. ஆத்ம கர்த்திரகாணி ந பவந்தி நஸ்யுஹு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவோட கர்மமா ஆகவே ஆகாது. அதனால நகி பரஸ்ய கர்ம பரேன அக்கிருத்தம் ஆகந்துக்கும் அருகதி. அதாவது வேற ஒருத்தர் பண்ண கர்மா பரஸ்ய கர்மனா, வேற ஒருத்தரோட கர்மா இன்னொருத்தருக்கு போய் சேருமா அப்படின்னா, ஒருத்தர் வேலை செய்கிறார், இன்னொருத்தருக்கு சம்பளம் கொடுக்கலாமா? சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கொடுக்கலாமா அப்படின்னா, யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் சேலரி கிடைக்கும். வேலை செய்யாதவங்களுக்கு சேலரி கிடைக்காது இல்ல. பரஸ்ய கர்ம பரேன அகிருத்தம் ந ஆகந்தும் அருகதி. வேற ஒருத்தருக்கு செய்யாத வேற ஒருத்தரோட கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்க முடியாது, போய் சேராது. அது வந்து பார்த்தீங்கன்னா அருகதை இல்லை. அதனால என்னன்னு கேட்டினா யத்து அவித்யா கமிதம் ந தத்து தஸ்ய. ஆனா அதே நேரத்துல இப்ப நம்ம நினைக்கிறோமே நான் பண்றேன்னு, இந்த நான் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, அது என்னன்னா அவித்யா. நம்ம பிரிச்சு பார்க்கல. இவ்வளவு நேரம் நான் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் பண்ணலை, நான் பார்க்கிறேன், பிரகாசம்னா. அப்போ இந்த 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 ரூம்ல நடக்கிற எல்லா காரியத்தையும் இந்த லைட்டு பிரகாசப்படுத்துது. இந்த லைட்டு புக்கை பிரகாசிக்குது, நான் படிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், இந்த லைட்டு படிக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த தீப சாட்சின்றோம். தீபம் பார்க்கவே இல்லை, தீப சாட்சி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு தீபம் அப்படின்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை கர்த்தான்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, இது பிரித்து அறியாத தன்மை. என்னுடைய சுபாவம் சரியா எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் கர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சது. நான் பிரகாசம் தான். பிரகாசம் எந்த காரியத்தையும் பண்ணவே பண்ணாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரகாசம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதனால வந்து கர்த்தான்னு தெரியுது அப்படின்னா, இந்த பக்கத்தில் இருக்குல்ல, எப்படி ஸ்பட்டிகலிங்கம் பக்கத்தில் செம்பருத்தி வச்சா ஸ்பட்டிகலிங்கம் சிவப்பா தெரியுதோ, அதே மாதிரி இந்த நான் இந்திரியங்கள் பக்கம் இருக்கும்போது இந்திரியங்கள் பண்றதெல்லாம் நான் பண்ற மாதிரி தெரியுது. மனசு பக்கத்தில் இருக்கும்போது மனசு பண்ற காரியம்லாம் நான் பண்ற மாதிரி தெரியுது.
இந்த புத்தி பக்கத்துல இருக்கும்போது புத்தி பண்ற காரியம் எல்லாம் நான் பண்ற மாதிரி தெரியுது. தேகத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால தேகத்துக்கு எது நடந்தாலும் எனக்கு நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல இது என்னது? பிரிச்சு பார்க்காத அவித்யா, அஜ்ஞானம். இதான் பிரிச்சு பார்க்காது. அப்ப பிரிச்சு பார்க்காததுனால எத்து அவித்யா கமிதம், எது பாத்தீங்க அப்படின்னா அவித்யினால நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் பண்றேன் நம்ம சொல்றோமே, இது எல்லாம் பாத்தீங்கன்னா ந தத்து தஸ்ய, வாஸ்தவத்துல என்னுடையதல்ல, அந்த ஆத்மாவினுடையது அல்ல. நம்ம எல்லாம் ஆத்மாக்கு மேல கர்த்திருவத்தை ஏத்தி பார்க்கிறோம் தனக்கு மேல. வாஸ்தவத்துல இந்த எந்த ஒரு கர்த்திருவமும் ஆத்மாவினுடையது அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்ற. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னா, யதா ரஜதத்துவம் ந சுக்திகாயாக. நம்ம பாத்தீங்கன்னா ரஜதத்துவம்னா வெள்ளித்தன்மை, சுக்திகா அப்படின்னா சிப்பி. நம்ம கடற்கரையில பாத்தீங்கன்னா சிப்பிகளை நிறைய பார்க்குறோம். ராத்திரியில போனோம், இது ஈவினிங்ல போனோம், சூரிய சன்செட் ஆயிடுச்சு. அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல சிப்பியா கடற்கரையில சென்னையில பீச்சுக்கு போனீங்கன்னா அழகா தெரியுமே உங்களுக்கு. ஈவினிங் டைம்ல போனீங்கன்னா சிப்பியா அழகா சிப்பி பொறுக்கிறது ஒரு இது இல்லை. சின்ன பசங்களா இருக்கும்போது ஒரு ஆனந்தம். வீட்டுக்கு வரும்போது நிறைய சிப்பியா கொண்டு வரும், சிப்பியா பொறுக்கிட்டு போவோம். இதே ஈவினிங் போனதுக்கு போல மத்தியான நேரத்துல போனா எப்படி இருக்கும்? தூரத்துல பாக்குற சிப்பி எல்லாம் எப்படி இருக்கும்? மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு வெள்ளி மாதிரி பிரகாசிக்கும். யாரோடது அப்படின்னு கேட்டா, அந்த வெள்ளி யாரோடதுன்னு கேட்டா அந்த சிப்பியோடதுன்னு சொல்லலாமா? பிரகாசிக்கிற வெள்ளி எல்லாம் சிப்பியோடதுன்னு சொல்லலாமா அப்படின்னா இல்ல. ஏன் இல்லை அப்படின்னா சிப்பிக்கு மேல வெள்ளி இல்லவே இல்லை. அப்ப தெரியுது. ஆமா, சூரிய பிரகாசத்தினால உபாதியினால என்னது தெரியுது, சிப்பிக்கு மேல வெள்ளி தெரியுது. அப்ப தெரிஞ்ச வெள்ளி பாத்தீங்கன்னா சிப்பியோடது இல்லை. சிப்பிக்கு மேல ஆரோப்பமான அஜ்ஞானத்தினால பார்க்கப்பட்ட அந்த வெள்ளி சிப்பியினுடையது அல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யதாவா தலமலத்துவம் பாலைகி கமித்தம். எப்படி சின்ன பசங்களை பார்க்கணும்னா, ரொம்ப நாளா சின்ன வயசுல எனக்கு ரொம்ப இது இந்த உலகத்தை பார்க்கும்போது, வானத்தை பார்க்கும்போது ஒரு கிண்ணத்தை பார்த்தீங்கன்னா கவுத்து போட்ட மாதிரியே இருக்குல்ல. ஒரு பவுல எடுத்து தலைகளை போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்கு. நான் ரொம்ப நாளா ஒரு 6ஆம் கிளாஸ் வர வரைக்கும் எனக்கு அறிவு இல்லை. 6, 7ஆம் கிளாஸ் வர வரைக்கும் எனக்கு அறிவே இல்லை, எனக்கு புரியவே இல்லை. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி அப்படின்னா நம்மளா பூமிக்கு உள்ள இருப்போம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பூமி பால் மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸ்கூல்ல. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பாலுக்குள்ளார நம்ம இருப்போம் போல இருக்கு அப்படின்னு. எனக்கு பாலுக்கு மேலதான் நம்ம இருப்போன்றதே, நாடுகள் எல்லாம் பாலுக்கு மேலதான் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா தண்ணியெல்லாம் கடல் இருக்குன்னா என்ன ஆகும்? பாலுக்கு மேல தண்ணி வச்சா என்ன ஆகும்? வலிஞ்சு கீழே விழுந்துரும்ல. அப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னோட மனசுல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த பாலை 2ஆ வெட்டினா, ஆப்பிள் வெட்டின மாதிரி வெட்டினீங்க அப்படின்னா அந்த நடுவுல இருக்கும், நம்மளை சுத்தி ஒரு பால் மாதிரி ரவுண்டு பாத்தீங்கன்னா மேல் பார்ட் இருக்கு, கீழ்பார்ட் ஒரு பால் இருக்கும், பாதி ஆஃப். நம்ம எப்படி இருக்கோம்? சமதளத்துல இருக்கும், நடுவுல இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மேல இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மேல அது இருக்க முடியாது, சமுத்திரங்கள்லாம் என்ன ஆயிடும், கீழே விழுந்துரும்ல, தண்ணி நிக்காதே அப்படின்னு. அப்ப மெதுவா எப்படி நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆகாசத்தை ஒரு தளம் மாதிரி பார்க்கறோம். ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஓவல் ஆஃப் ரவுண்டு மாதிரி நம்ம பார்க்கறோம். அதுக்கப்புறம் அழுக்கா பார்க்கிறோம், ஒரே டார்க்கா இருக்குல்ல ஆகாசம், ஒரே அழுக்கா இருக்கே, பொல்யூஷனா இருக்கே அப்படின்னு. எப்படி சிறுவர்கள் பாத்தீங்கன்னா பாலைகி, பாலர்களால் பாத்தீங்கன்னா தலமலத்துவம் கமிதம், அந்த ஆகாசம் பாத்தீங்கன்னா தலத்தை உடையது. மேல ஒரு கூரை மாதிரி டெரஸ் மாதிரி இருக்கு, இது அழுக்கா இருக்குன்னு எப்படி பாத்தீங்கன்னா அறியப்படுகின்றதோ. கமிதம் அவித்யா ந ஆகாசஸ்ய. நான் பார்க்கறதெல்லாம் அஜ்ஞானத்தினால பார்க்கிறேன். ஒரு 8ஆம் கிளாஸ் வரும்போது தான் புரிய ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சார். அவர் தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. அப்ப டீச்சர் வர வரைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸா இருந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப மக்கு. நான் 8ஆம் கிளாஸ் வரும்போது தான் எனக்கு புரிஞ்சது, ஓஹோ கிராவிட்டி ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு, பூமி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஜலம்லாம் அப்படியே இருக்கும், ஜலம்லாம் கீழே உழுவாது அப்படின்னு. டீச்சர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார். பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த டீயை போட்டுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் திருச்சி பக்கத்துலலாம் போனீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கும்,
திருச்சிக்கு மேலேயே எல்லா டீ ஷாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டீயை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளாஸை வந்து சுற்றி விட்டு கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு டெக்னிக், அந்த மாஸ்டர்ஸோட ஸ்கில் அது. அந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே போய் நிற்கும். ஆனால் டீலேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் செதறவே செதறாது. நீங்களே பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிதான்ப்பா வந்து இந்த உலகம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த வேகமாக சுற்றுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திர ஜலம்லாம் கீழே விழுந்துராது, இது இப்படியே இருக்கும் அப்படின்னு. ஆமாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு 8ஆம் கிளாஸ் வரும்போது தெரிஞ்சு. அது வரைக்கும் சின்ன பையனா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் நம்ம பூமிக்கு உள்ளார இருப்போம் அப்படின்னு, மேலே தலம் இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நிறப்பிரிகையெல்லாம் படிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது இந்த ஆகாசத்துக்கு இந்த கலர் இல்லவே இல்லை, ப்ளூ கலர் இல்லை, ஆகாசத்துக்கு வந்து ஸ்பேஸுக்கு வந்து கலரே இல்லை அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஆகாசம் நீல நிறம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் சின்ன பசங்கள்ல. இது எல்லாம் ஆகாசத்தோடது இல்லை, ஏன் அவித்யினால நம்ம பார்க்கிறோம். அப்ப எதெல்லாம் பார்க்கப்படுவதோ அஜ்ஞானத்தினால பிரிச்சு அறியாம இருக்கோ அது அதோடது இல்லை. ஆகாசத்துக்கு மேல நீங்க என்ன வேணா பாருங்க, ஆனா அது ஆகாசத்தோடது இல்லை. சிப்பிக்கு மேல வெள்ளிய பாருங்க, அது சிப்பியோடது இல்லை. கைத்துக்கு மேல பாம்பை பாருங்க, அது கைத்தோடது இல்லை, கைத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அதே மாதிரி இந்த நானுக்கு மேல நம்ம என்ன பார்க்கிறோம், தேகாதிகளை பார்த்து கர்த்திருவம் போக்திருத்துவத்தெல்லாம் பார்க்கிறோம். எதனால, அஜ்ஞானத்தினால. அது இந்த ஆத்மாவோடது இல்லை. இந்த ஆத்மாவுக்கு கர்த்திருவமும் இல்லை, கர்ம போக்திருத்துவமும் இல்லை. ததா அது போலவே அதிஷ்டானாதி விக்ரியா அபி, அதிஷ்டானம் முதலிய 5 ரீசன்னால் தான் கர்மா பண்ணப்படுது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேஷாம் ஏவ, அவைகளோடது தான். தேகம் கர்மம் பண்ணுது, தேகத்தோடது. மனசு கர்மம் பண்ணுது, மனசோடது. இந்திரியங்கள் கர்மம் பண்ணுது, இந்திரியத்தோடது. இதுக்கு பின்னாடி சைத்தன்ய சுரூபமா ஈஸ்வரன் இருக்கார், சூத்திரதாரி, அவரோடது. எனக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லை. யார் யார் கர்மம் பண்றாங்களோ அவங்களோடது. நான் யாரு, என்னோடது இல்லப்பா. அப்ப கர்மா யார் பண்றா, என்னோடது இல்லை கர்மா. நான் யாரு, நான் சிப்பி மாதிரி, கயிறு மாதிரி. எனக்கு மேல கல்பித்தங்களா வெள்ளியையோ பாம்பையோ பார்த்தீங்கன்னா எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பார்ப்பவன், இவைகள் எதுவுமே என்னுடையது அல்ல அப்படின்னு பாவிக்க வேண்டிய. இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதி கிளாஸை பார்க்கலாம். இதை கேரி பண்ணுங்க. இதை கேரி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா ராஜமார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரமா போயிடும். ராஜமார்க்கம், மோட்சத்துக்கு ராஜமார்க்கம் இதுதான். அதனால தான் நான் இவ்வளோ டைம் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு இருக்கிறதுலையே பெரிய தோஷம் எது அப்படின்னா நான் கர்த்தான்ற தோஷம்தான் இருக்கிறதுலையே அநேக கோடி ஜென்மங்களாக நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம். இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அவேர்னஸோட நான் பண்ணலை நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணலன்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ராஜமார்க்கம். நான் பண்ணலைன்னு உங்களுக்கு விலகி வந்துட்டீங்க அப்படின்னா பக்கம் மோட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலடியில் வந்துருச்சுன்னா நம்மளோட துக்கங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக சமாப்தி ஆயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ணலை, இதான் யதார்த்தம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண.